Good morning, Kritika. Good morning. Okay. படிச்சிங்களாப்பா ஏதாவது ஜியோகிராஃபில? Yes, ma'am. On the Sunday. Okay. Okay, let's start today's class. இன்னைக்கு வந்து நம்ம இந்தியன் பிசியோகிராஃபில என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னா லைக் நேற்றுக்கு கண்டினியூ பண்ண வேண்டிய டாபிக்ஸ் இருக்கு கொஞ்சம். ரிவர் சிஸ்டம் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஐலாண்ட்ஸோட பார்த்துருந்தோம் இல்லையா, அங்கே கோஸ்டல் ஏரியாஸ் இருக்கு, வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. தென் வாட் நெக்ஸ்ட், வெஜிடேஷன், நேச்சுரல் வெஜிடேஷன்ல சாயில் டைப்ஸ், என்ன மேஜர் கிராப்ஸ், இது எல்லாமே வந்து இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்துட்டு வில் பி கம்ப்ளீட்டிங் திஸ். மோரோவர் இன்னைக்கு இந்த 2 மணி நேரத்துலயே முடிஞ்சிடும் நினைக்கிறேன் இந்தியன் பிசியோகிராஃபி. லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ். ரைட். ஸோ ஜென்ரலா வந்து இந்தியா வந்து எந்த மாதிரிலாம் பிசிக்கல் டிவிஷன்ஸை பிரிக்கலாம் அப்படின்னா, நார்தர்ன் மவுண்டெயின்ஸ், நார்தர்ன் இந்தியன் பிளெயின், பெனின்சுலர் பிளாட்டியூ, கிரேட் இந்தியன் டெசர்ட் அண்ட் கோஸ்டல் ரீஜியன்ஸ் அண்ட் ஐலாண்ட்ஸ். இந்த மாதிரி there are totally 6 regions, physiographic divisions of, just give me a minute. Yes, physiographic divisions of India. And இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து நார்தர்ன் மவுண்டன்ஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். லைக் இட் இஸ் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் திஸ் பமர் நாட்ல இருந்து இட் வில் பி கோயிங் ஆன் டில் பூர்வாஞ்சல் ஹில்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ரைட், ஃப்ரம் ஹியர் இங்க இருக்கும் பமர் நாட்டு, இங்க இருந்து நமக்கு வந்து லாஸ்டா ஈஸ்டர்ன் ஹில்ஸ் வரைக்கும் there will be ஹிமாலயாஸ். அண்ட் இதுல வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ், ஷிவா லேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து மிடில் ஹிமாலயாஸ், இந்த மாதிரி there are certain types in the Himalayas. And any doubts in Himalayas? ஓகே ஓகே. ஜென்ரலா வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கொஸ்டின்ஸ் கேட்டது வந்து லைக் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ரிலேட்டடாகவும் ஈஸ்டர்ன் காட்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம கொஸ்டின்ஸ் வந்துருக்கு, போத் இன் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். அண்ட் தென் வந்து பெனின்சுலர் பிளாட்டியூ, இட் வில் பி கம்ப்ரைசிங் ஆஃப் த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அண்ட் மால்வா பிளாட்டியூ, இது எல்லாமே சேர்ந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் திஸ் கேன்ஜெட்டிக் பிளேன். ரைட், இங்க இருக்கக்கூடிய ரிவர்ஸ்லாம் என்னன்னு எடுத்து பார்த்தோம். மேஜர் ரிவர்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வில் பி ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் த செகண்ட் ஒன் வில் பி திஸ் பெனின்சுலர் ரிவர்ஸ். ரைட், ஸோ மேஜரா இந்த 2 டைப்ல தான் ரிவர்ஸ் வந்து நம்ம படிப்போம். அண்ட் other than this we will be having this islands, Lakshadweep and Andaman and Nicobar Islands. நேற்று வந்து இந்த 8 degree channel, 9 degree channel, 10 degree channel வந்து டவுட் வந்தது இல்லையா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த லாட்டிடியூட் தான். ஸோ ஈக்குவேட்டர்ல இருந்து நம்ம ஒவ்வொரு லாட்டிடியூட்லயும் வந்து there is some we are measuring in degrees, right? ஸோ அந்த டிகிரியில பாஸ் ஆகக்கூடிய வாட்டர் சேனல் தான் we are naming it as, like அந்த டிகிரியோட அசோசியேட் பண்ணி we are telling it, right? We'll be discussing in the islands. And the next one will be peninsular plateau. இதுல நம்ம வந்து டெக்கன் பிளாட்டியூ பார்ப்போம், சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அண்ட் மால்வா பிளாட்டியூ பார்ப்போம். நெக்ஸ்ட் கிரேட் இந்தியன் டெசர்ட். அண்ட் இங்க சொல்ல போனா அப்படின்னா லூனி ரிவர் மட்டும் இங்க ஒரே ஒரு ப்ராமினன்டான ரிவர் உண்டு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் கோஸ்டல் ரீஜியன்ஸ். அண்ட் வில் பி ஹேவிங் 2 கோஸ்டல் ரீஜியன்ஸ், ரைட்? ஒன்று வெஸ்ட் கோஸ்ட், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட். நெக்ஸ்ட் வில் பி ஐலாண்ட்ஸ். ஐலாண்ட்ஸ் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபர். அண்ட் இந்த சைட் வந்து லக்ஷதீப் இன் அரேபியன் சி. ஓகே, லெட்ஸ் டிஸ்கஸ் த நெக்ஸ்ட் திங். We have already discussed this. Himalayas. Himalayas is also called as abode of snow. இது வந்து இன்னொரு நேம் ஹிமாலயாஸ்க்கு. அண்ட் வெஸ்ட்ல வந்து பமர் நாட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஈஸ்ட்ல வந்து பூர்வாஞ்சல் வரைக்கும் நமக்கு ஹிமாலயாஸ் வந்து இருக்கும், ரைட்? அண்ட் இட் இஸ் த யங்கஸ்ட் அண்ட் லாஃப்டியஸ்ட் மவுண்டன்ஸ் ஆஃப் த ரேஞ்ச் ஆஃப் தி வேர்ல்ட். இட்ஸ் ஸ்டில் க்ரோயிங், ரைட்? பிகாஸ் ஆஃப் திஸ் கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்டரிஸ் அந்த இடத்துல இருக்கிறதுனால நமக்கு வந்து ஹிமாலயாஸ் வந்து கண்டினியூஸா ரைஸ் ஆயிட்டே இருக்குது, ரைட்? அந்த ஃபோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. அண்ட் இது வந்து த்ரூ அவுட் தி ஸ்ட்ரக்சர் இது என்ன ஆகல அப்படின்னா லைக் ஒரே ஹைட்ல வந்து இல்லை, அதே மாதிரி வித்து வந்து வேரி ஆகுது, ரைட்? அண்ட் இதோட லென்த் வந்து இட் இஸ் 2400 கிலோமீட்டர் இன் லென்த். அண்ட் இதோட வித்து பொறுத்த வரைக்கும் காஷ்மீர்ல இட் இஸ் 400 கிலோமீட்டர், இதே அருணாச்சல் பிரதேஷ்ல பார்க்கும்போது இட் இஸ் 160 கிலோமீட்டர். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த டிரான்ஸ் ஹிமாலயாஸ். ஓகே, டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிபெட்டியன் ஹிமாலயா. இங்க இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் வந்து ஜஸ்கர் ரேஞ்ச், லடாக், கைலாஷ் அண்ட் காரக்கோரம் ரேஞ்ச். இதுல காட்வின் ஆஸ்டின் வந்து ஒரு பீக். அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் K2. அண்ட் மவுண்ட் கைலாஷ்மே இட் இஸ் அ பீக் ஒன்லி, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் கிரேட்டர் ஹிமாலயாஸ். அண்ட் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹிமாத்ரி, ரைட்? இது வந்து எப்பவுமே ஸ்னோவால கவர் பண்ணப்பட்டிருக்கும். இங்க இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் தான் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் அண்ட் மவுண்ட் கஞ்சன்ஜங்கா. அண்ட் கிரேட்டர் ஹிமாலயாஸோட ஃபாரஸ்ட் டைப் வந்து இட் இஸ் நீடில் லீவ்ட் கோனிஃபரஸ் ட்ரீஸ், ரைட்? ஸோ அதோட ட்ரீஸ் எல்லாமே வந்து நீடில் ஷேப்ல இருக்கும், லைக் கோனிஃபரஸ் ட்ரீஸ் தான் அந்த இடத்துல இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட்
மிடில் ஹிமாலயாஸ் பொறுத்த வரைக்கும் அண்ட் இங்க இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரேஞ்சஸ் வந்து பிற்பஞ்சல் ரேஞ்ச் அண்ட் தௌலாதர் ரேஞ்ச் அண்ட் மகாபாரத் ரேஞ்ச் ரைட். இங்க இதோட ஃபாரஸ்ட் டைப் வந்து இட் இஸ் பிராட் லீவ்ட் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மிடில் ஹிமாலயாஸ். அண்ட் அவுட்டர் ஹிமாலயாஸ் தான் நம்ம வந்து ஷிவாலிக் ரேஞ்ச், இதான் வந்து சதர்ன் மோஸ்ட் ரைட். அண்ட் it is also called as the Himachal and it is a deciduous type of forest. And next is eastern hills or Purvanchal, right? So வந்து திகாங் கார்ஜ்ங்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ரைட், இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா லைக் இதுக்கப்புறம் வர வந்து இதோட ஓரியன்டேஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அண்ட் இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பிரம்மபுத்திராவும் என்டர் ஆகும். லைக் ரிவர் சிஸ்டம் படிக்கும் போது வில் பி ஸ்டடிங் டுடே ரைட். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பூர்வாஞ்சல் ஹில்ஸ் ஆர் ஈஸ்டர்ன் ஹில்ஸ். அண்ட் இந்த திகாங் கார்ஜ் தாண்டதுக்கு அப்புறம் இந்த ஹிமாலயாஸ் என்ன ஆகும் அப்படின்னா சவுத் வேர்ட்ஸ் பார்த்து பெண்ட் ஆயிருக்கும் ரைட். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பூர்வாஞ்சல். இது வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியா ஃபுல்லுமே ரன் ஆகும். And it is comprising of sandstone. And Himalayas oda, greater Himalayas oda core is made up of what kind of rocks? Granite rocks. Okay. And Purvanchal hills la vande enna hills la irukku appadina Vishmi hills, Patkai hills, Naha hills, Manipuri hills and Mizo hills, right? You need to like later on நீங்க என்ன கொஞ்சம் NCERT basics la முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஹில்ஸ்லயும் லைக் என்ன மாதிரியான டைப்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு you will be learning in your later classes, right? And this is with respect to eastern hills and Purvanchal hills. இது வந்து இப்ப பார்த்தது ஹிமாலயாஸோட ஸ்ட்ரக்சர் வச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து எந்த லொகேஷன்ல இது இருக்கோ அதை பொறுத்து we are classifying this Himalayas. First will be Punjab Himalayas or Kashmir Himalayas or Himachal Himalaya, right? It will be between river Indus and river Satluj. இந்த ரெண்டு நதிக்கு நடுவுல இருக்கிறதா வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பஞ்சாப் ஹிமாலயாஸ் or Kashmir Himalayas or Himachal Himalayas. Next one is that river Satluj-க்கும் river Kali-க்கும் இடையில இருக்கக்கூடிய Himalayas வந்து we are calling it as Kumaon Himalayas, right? And next one is that river Kali-க்கும் river Teesta, right? இதுக்கு இடையில இருக்கிறது வந்து we are calling it as Nepal Himalayas. And next one is that river Teesta-க்கும் river Dihang-க்கும் இடையில இருக்கிறது வந்து Assam Himalayas, right? These are the things with respect to geographical location, right? Punjab Himalayas, Kumaon Himalayas, Nepal Himalayas and Assam Himalayas. These are the classification based on geographic location. And next we have discussed about this North Indian plain, right? What is a plain? What is a plateau? Upraised land. பிளாட்டிங்கிறது கொஞ்சம் எலிவேட்டட் டாப் இருக்கிறது அப்ரைஸ் லேண்ட். பிளெயின் வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும். இட் இஸ் அ ஃபிளாட் டாப் லேண்ட் தான் பிளெயின். கைண்ட்லி லேர்ன் 6th standard NCERT. அதுல வந்து வாட் இஸ் பிளெயின், வாட் இஸ் மவுண்டைன், வாட் இஸ் ஹில் அதெல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. ஓகே, நவ் வாட் இஸ் பெட் பிளெயின் அண்ட் வாட் இஸ் ஃபிளட் பிளெயின்? Which one is fertile? Flood plain is fertile. Flood plain. Flood plain என்னப்பா சொன்னீங்க? Yes ma'am. ஓகே. Flood plain வந்து இது வந்து கொஞ்சம் porous rocks-ஆ இருக்கும். Relatively finer salts-ஆ இருக்கிறது வந்து flood plains. And yeah, let's see this. The North Indian plain. இது வந்து இந்த total plain-மே வந்து எதால ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா by this three rivers. Like river Indus, river Ganges and river Brahmaputra. இந்த மூணு ரிவரும் அவங்களுடைய டெபாசிஷனை, அவங்க செடிமெண்ட்ஸ் எல்லாமே இங்க வந்து டெபாசிட் பண்றதுனால நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியதான் இந்த நார்த் இந்தியன் பிளெயின், ரைட்? அண்ட் இதோட லென்த் வந்து இட் இஸ் அபவுட் 2400 கிலோமீட்டர் லாங். அண்ட் இதோட வித் வந்து இட் இஸ் 240 கிலோமீட்டர்ல இருந்து 320 கிலோமீட்டர் வரைக்கும் இட் வில் பி, ரைட்? அண்ட் இந்த பிளெயினே வந்து we can divide into பஞ்சாப் பிளெயின் அண்ட் கங்கா பிளைன் அண்ட் பிரம்மபுத்திரா பிளைன். இந்த ரிவர் வந்து எங்க டெபாசிட் பண்றாங்களோ அதை பொறுத்து 3 செக்ஷன்ஸ் ஆர் தேர். அண்ட் இதுல இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, இட் இஸ் மோஸ்ட்லி வித் ரெஸ்பெக்ட் டு இண்டஸ் பிளைன் விச் இஸ் இன் பாகிஸ்தான், ரைட்? அண்ட் இந்த செகண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா, இது எல்லாமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியால இருக்கக்கூடிய இண்டஸ் பிளைன். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் தட் கேஞ்சட்டிக் பிளைன், அப்பர் கேஞ்சட்டிக் பிளைன் அண்ட் மிடில் கேஞ்சட்டிக் பிளைன். அண்ட் ஃபிஃப்த் ஒன் வில் பி லோயர் கங்கா பிளைன். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் எஸ் we have discussed this Babar, Terai and Bangar. Next is Kadir. What is Babar? Streams வந்து disappear ஆகிற இடம். Okay. Streams வந்து
பிளைன்ல ஹிட் ஆகும்போது அந்த ஸ்லோப் முடியிற இடத்துல டிஸப்பியர் ஆகுறது வந்து பாபர். பிகாஸ் அந்த இடத்துல வந்து பெரிய போரஸான ராக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா லைக் ஏர் அந்த ஸ்ட்ரீம்ஸ் வந்து காணாம போயிடும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் ரீஎமர்ஜ் ஆகும். அந்த ரீஜன் தான் we are calling it as sterile belt, right? And next one is that Bangor and Kadar. What is Bangor and what is Kadar? Bangor வந்து Old alluvium. ஓகே ஓல்டு alluvium deposits. காதர்ங்கிறது New area. ஓகே இதுல எங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணலாம், எங்க வந்து ஃபைன் மெட்டீரியல்ஸ் இருக்கும், எங்க கோர்ஸான மெட்டீரியல்ஸ் இருக்கும்? காதர்ல வந்து ஃபைன் மெட்டீரியல்ஸ் இருக்கும் மேம். பாங்கர்ல வந்து கோர்ஸ் இருக்கும் மேம். ஓகே இங்க வந்து கோர்ஸான மெட்டீரியல்ஸ் இருக்கும், ரைட்? இதுதான் வந்து நார்த்தன் பிளேட், ரைட்? இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ஷிவாலிக்ஸ்க்கு அப்புறம் நமக்கு இருக்கிறது வந்து பாபர் பெல்ட், அதுக்கப்புறம் சவுத்ல இருக்கிறது வந்து தெராய் பெல்ட், அதுக்கப்புறம் வந்து நமக்கு பேங்கர் அண்ட் காதர். ஓகே நவ் this is Babar. It will be locating on the foothills of Shivaliks, right? ரிவர் இண்டஸ்ல இருந்து ரிவர் தீஸ்டா வரைக்குமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இது வந்து இருக்கும், ரைட்? ஓகே தென் இது எதனால இந்த ரீஜன் வந்து உருவாகும் அப்படின்னா லைக் ஸ்ட்ரீம்ஸ் இருந்து ஃபர்ஸ்ட் ஹிட் ஆகுது வந்து நமக்கு இந்த பாபர் ரீஜன்ல இருந்து ஹிட் ஆகும். ஸோ இட் வில் பி லைக் அதோட பெபிள்ஸ் எல்லாமே வந்து இங்க வந்து அது வந்து டெபாசிட் பண்ணும், ரைட்? அது ரொம்ப போரஸும் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து காணாம போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெராய் ரீஜியன். இந்த இடத்துல வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் வந்து நிறைய இருக்கும், ஐ மீன் ஹை லெவல்ல இருக்கும். அண்ட் அங்க காணாம போன அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து இங்க ரீஎமர்ஜ் ஆகும், ரைட்? இட் இஸ் ஹைலி அலுவியல் அண்ட் இட் இஸ் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். இது வந்து பாபருக்கு சவுத்ல இட் வில் பி ரன்னிங். நெக்ஸ்ட் இஸ் காதர். இது வந்து நியூ இயர் அலுவியம், ரைட்? அதாவது எல்லா வருஷமும் வந்து நமக்கு ஹிமாலயன் ரிவர்ஸ் எல்லாமே வந்து பெரினியல், ரைட்? வாட் இஸ் பெரினியல்? throughout the year run ஆகும். த்ரூஅவுட் தி இயர் ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால வந்து நமக்கு அலுவியம் டெபாசிட்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஜென்ரலா ரிவர் இருந்துட்டே இருக்கும். இப்போ மழை ரொம்ப பெய்யுது அப்படின்னா அங்கே ஃப்ளட் ஏற்படும். அதனால நமக்கு வந்து ஃப்ளட் லைன்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ இங்க வந்து நமக்கு ஃபெர்டைல் சாயில் வில் பி தேர் அண்ட் இட் இஸ் அ ஜோன் ஆஃப் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். இங்க இருக்கக்கூடிய சாயில் வந்து இட் இஸ் நான் போரஸ், கிளேயி அண்ட் லோமி, ரைட்? டுடே வில் பி டிஸ்கசிங் தி சாயில்ஸ் டூ. நெக்ஸ்ட் இஸ் பேங்கர். இது வந்து அந்த ஃப்ளட் லைன்ஸுக்கு கொஞ்சம் மேல இருக்கிறது, ரைட்? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் லைக் ஓல்டஸ்ட் அலுவியல் சாயில் அண்ட் இது வந்து கோர்ஸ் இன் நேச்சர். இட் இஸ் மோஸ்ட்லி ஆஃப் திஸ் calcareous concretion, right? Which means like லைம் நாடுல்ஸ்லாம் இருக்கும். லைம் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? லைக் சுண்ணாம்பு அதெல்லாம் வந்து கொஞ்சம் சுண்ணாம்புக்கல் மாதிரி கொஞ்சம் பெருசா நமக்கு வந்து எல்லா மெட்டீரியலுமே கொஞ்சம் highly comprising of this calcium content, right? And it is called as canker. These are the northern plain subdivisions. Okay, next we are going to discuss about peninsular plateau. நேத்து இது வரைக்கும் பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து we shall start this. Any doubts till now? No ma'am. Okay, let's continue. The peninsular plateaus. What is the peninsula? த்ரீ சைட்ல வாட்டர் இருக்கும். Okay. ஐலாண்ட் மாதிரி இல்லாம ஐலாண்ட்னா என்ன? ஐலாண்ட்னா எவ்ரி ஆல் சைட்ல வாட்டர் சரௌண்ட் இருக்கும். ஓகே, பெனின்சுலாங்கிறது வந்து மூணு சைட்ல வாட்டர் இருக்கும், ஒரு சைட்ல மட்டும் நமக்கு லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் பெனின்சுலா, ரைட்? நவ் இருக்கிறதுலே நமக்கு பிசியாலஜிக்கல் டிவிஷன் பார்த்தோம் இல்லையா? லைக் நார்தர்ன் மவுண்டன்ஸ், பிளைன்ஸ், பெனின்சுலர் பிளாட்டியூ, கோஸ்டல் ரீஜன், ஐலாண்டு, டெசர்ட். இதுல வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஏரியா இருக்கிறது வந்து இந்த பெனின்சுலர் பிளாட்டியூ தான், ரைட்? ஸோ பிளாட்டியூஸ் தான் நம்ம கிட்ட ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது அண்ட் இட் இஸ் வித் ட்ரையாங்குலர் இன் ஷேப், ரைட்? இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து டெக்கன் பிளாட்டியூ இருக்கும். டோட்டலா நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் சம்வாட் ரிசம்பிளிங் திஸ் ட்ரையாங்குலர் ஷேப் அண்ட் இங்க இருக்கிறது ஃபுல்லுமே வந்து ஓல்டஸ்ட் ராக்ஸ், ரைட்? அண்ட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, have you ever heard this hill? ஆரவல்லி ஹில்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? Yes ma'am. இது என்ன டைப் ஆஃப் மவுண்டைன்? Old mountain. ஃபோல்டு மவுண்டைன். இது வந்து ரொம்ப முன்னாடி ஃபார்ம் ஆனதுனால இட் இஸ் ஓல்டு ஃபோல்டு மவுண்டைன். இது வந்து நமக்கு டிப் வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது, ஃபோல்டு மவுண்டைன் மாதிரி. இட் வில் பி லைக் ஒரு ரவுண்டட் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும் அந்த மவுண்டைன். அதே ஹிமாலயாஸ் வந்து ரிலேட்டிவ்லி இட் இஸ் யங்கஸ்ட் மவுண்டைன், ரைட்? ஸோ அதனால இதோட டிப் வந்து ஃபோல்டடா இருக்கும். அது இன்னமுமே வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கிறதுனால இட் இஸ் நியூ யங்கஸ்ட் ஃபோல்டஸ்ட் மவுண்டைன். இந்த ஆரவல்லி ஹில்ஸ் வந்து இட் இஸ் ஓல்டஸ்ட் ஃபோல்ட் மவுண்டைன், ரைட்?
ஸோ நிறைய டெபாசிஷனல் ஃபீச்சர்ஸ்லாம் போனதால நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இதோட டாப் வந்து இட் வில் பி லைக் ரவுண்டட் ஷேப்ல இருக்கும், ரைட்? அதனால தான் இந்த இடத்துல will be given as rounded hills, right? So mostly இங்க இருக்கக்கூடிய hills எல்லாமே வந்து rounded shapeல தான் இருக்கும் and it will be comprising of this oldest rocks and it will be surrounded by hills. Next one, இங்க இந்த பெனின்சுலர் பிளாட்டியூ இருக்கு இல்லையா, இதை வந்து ரெண்டா டிவைட் பண்றாங்க. எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெக்கன் பிளாட்டியூ, நெக்ஸ்ட் ஒன் வில் பி சென்ட்ரல் ஹைலேண்ட், ரைட்? இப்படி ரெண்டு டிவிஷன் உருவாகிறதுக்கு யாரு காரணம் அப்படின்னா ரெண்டு ரிவர், தே ஆர் திஸ் நர்மதா அண்ட் ரிவர் தாப்பி, ரைட்? இந்த ரெண்டு ரிவர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பெனின்சுலர் பிளாட்டியூ வந்து தே ஆர் டிவைடிங் இன்டு டூ பார்ட்ஸ். சதர்ன்ல இருக்கிறது வந்து டெக்கன் பிளாட்டியூ அண்ட் அதற்கு மேல இருக்கிறது வந்து சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். அண்ட் இதோட அசோசியேட்டான ரெண்டு மவுண்டைன் ரீஜன் இருக்கும், ஏதாவது சொல்ல முடியுமா? விந்தியாஸ் அண்ட் சத்புரா ரேஞ்ச். விந்தியாஸ் அண்ட் சத்புராஸ் ரேஞ்ச். அதுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா வந்து ஆரவல்லி ஹில்ஸ். இந்த ஆரவல்லி ஹில்ஸ்னால தான் நமக்கு வந்து ராஜஸ்தான்ல டெசர்ட் வந்து இருக்கு, பிகாஸ் ஆஃப் திஸ் விண்ட்வர்ட் சைட் அண்ட் லீவர்ட் சைட். நெக்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் ஹைலேண்ட் அண்ட் டெக்கன் பிளாட்டியூ, ரைட்? First we shall discuss this Deccan Plateau and first one the Deccan Trap and the next one is the Karnataka Plateau, next is Dandakaranya Plateau and Telangana Plateau. Next idhukku munadi irukkudu the Central Highlands, right? First is Malwa Plateau, this is Malwa Plateau and Bundelkhand Plateau and Bahalkhand Plateau, next Chota Nagpur Plateau. இந்த நாலு plateau சேர்ந்தது தான் வந்து நமக்கு Central Highlands, right? What are they? Malwa Plateau. Can you repeat with me? What is the first one? Malwa. Second one? Bundelkhand. Bundelkhand or Bundelkhand. And the third one? Bagalkhand. Fourth one will be Chota Nagpur Plateau. Central Highlands la motha nalu undu. And there is also Shillong Plateau. And let's continue with the next one. It is Deccan Plateau. Deccan Plateau la. And Deccan Plateau it is comprising of what material? Okay, let's see this. It வந்து ஃபுல்லுமே வந்து volcanic rocks ஆல made up. This is Deccan Plateau. First is Deccan Trap and Karnataka Plateau and next is Dandakaranya Plateau and next is Telangana Plateau, right? Deccan Plateau, Karnataka Plateau and Dandakaranya Plateau and Telangana Plateau. இந்த Deccan Plateau தான் வந்து Deccan Trap னு சொல்லி சொல்றோம். And ஜென்ரலா இந்த பிளாட்டியூ ரீஜன்ஸ்ல ஃபுல்லுமே வந்து மினரல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, ரைட்? அதனாலதான் இந்த கோல் மைன்ஸ் அயன் மைன்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, மால்வா பிளாட்டியூ இந்த இடத்துல வந்து இட் வில் பி ஜாஸ்தி இருக்கும் இந்த இடத்துல, ரைட்? அண்ட் டெக்கன் பிளாட்டியூ இஸ் கம்பரைஸ்ட் ஆஃப் வாட் சாயில்? எனி கெஸ்? which soil is associated with the cotton production? Black soil. பிளாக் சாயில். ஸோ இங்க வந்து ஃபுல்லுமே வந்து வல்கனிக் ஆக்ஷன்னால இது ஃபார்ம் ஆனதுனால இங்க ஃபுல்லுமே நமக்கு பிளாக் சாயில் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஹைலி கண்டியூசிவ் ஃபார் திஸ் growth ஆஃப் காட்டன் ப்ரொடக்ஷன், ரைட்? ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ், ரைட்? மொத்தம் சென்ட்ரல் ஹைலேண்ட்ல 4 பிளாட்டியூ பார்த்திருக்கோம். மால்வா பிளாட்டியூ, பண்டேல்கண்ட் பிளாட்டியூ, பஹல்கண்ட் பிளாட்டியூ அண்ட் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. அமாங் திஸ் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ வந்து இண்டஸ்ட்ரீஸ் படிக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? இந்த மைன்ஸ் அதெல்லாம் படிக்கும்போது. Next one is the Deccan Plateau. Deccan Plateau வந்து Deccan Trap, Karnataka Plateau, Dandakaranya Plateau and Telangana Plateau, right? Let's discuss one by one. First is Central Highlands, right? இது வந்து நர்மதா ரிவருக்கு நார்த்ல நமக்கு இந்த Central Highlands வந்து இருக்கு, ரைட்? அதே மாதிரி it will be located between this Aravalli Hills in the north and southல பார்க்கும்போது விந்தியாஸ், ரைட்? இந்த இடத்துல தான் நமக்கு யார் இருக்காங்க அப்படின்னா Central Highlands will be there. And it will be covering the major portion of this Malwa Plateau, that is Madhya Pradesh. And in the regions la irukkudiya rivers irukku, yeah, it will be flowing from south west la irundhu north east path the rivers will be flowing, right? So in the direction la river flow agudho, it depicts the slope of the region, right? And the region evlo sariva irukku nu solittu nama inda river flow vச்சு we can guess. This is north and this is south, east and west, right? So south westல இருந்து north east பார்த்து நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரிவரோட ஃப்ளோ வந்து இருக்கும், ரைட்? வித் ரெஸ்பெக்ட் டு சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். அண்ட் இந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய ரிவர் வந்து ரிவர் சம்பிள் அண்ட் ரிவர் பேட்வா, ரைட்? ஸோ திஸ் ரீஜன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பெட்லேண்ட். இந்த பெட்லேண்ட், பெட் பிளேன் இது எல்லாமே வந்து இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன் அண்ட் ஆல், ரைட்? திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். நவ் we are going to discuss about Malwa Plateau. Okay, Malwa Plateau எங்க இருக்கும் அப்படின்னா it is in the Madhya Pradesh region, right? So it is in this Madhya Pradesh region and it will be located between this river Aravalli Hills and the Vindhyas mountains இடையில நமக்கு இந்த Malwa Plateau வந்து இருக்கும்.
அண்ட் இதோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து நமக்கு இந்த பண்டேல்கண்ட், பஹல்கண்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. நெக்ஸ்ட் திங் இஸ் தட் பண்டேல்கண்ட் பிளாட்டியூ. இது எந்த இடத்துலாம் இருக்கும் அப்படின்னா இந்த பார்டர்ஸ் ஆஃப் யூபி அண்ட் எம்பி, உத்தரப்பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ், இதுக்கு இடப்பட்ட ரீஜன்ல நமக்கு பண்டேல்கண்ட் பிளாட்டியூ வந்து இருக்கு. And has been transformed into ravines by extensive erosional activities of rivers, right? So ravines is nothing but it is a plain formed by rivers. So இங்க ஜாஸ்தி நமக்கு வந்து erosional activities இருக்கிறதுனால it has been transformed into ravines. And இந்த இடத்துல இருக்கக்கூடிய rivers வந்து river Chambal and its tributaries, right? Next one is the Chota Nagpur Plateau. And இதுதான் வந்து இந்த peninsular plateauல இருக்கக்கூடிய north eastern part, right? It will be including Jharkhand, parts of Chhattisgarh and West Bengal. இங்க இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக் வந்து பரஸ்நாத், ரைட்? தட் இஸ் த ஹையஸ்ட் பீக் ஆஃப் திஸ் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. அண்ட் இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் பேட்லேண்ட் பிளாட்டியூ. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி ரூர் ஆஃப் இந்தியா. வாட் இஸ் ரூர்? கேன் எனிஒன் நோ வாட் இஸ் ரூர்? Have you ever crossed this word? No, ma'am. ஓகே, ஜெர்மனில இது ஒரு பிளேஸ் RUHRங்கிறது. இப்போ எப்படி மான்செஸ்டர் ஆஃப் இந்தியாங்கிற மாதிரி மும்பை சொல்றாங்க பிகாஸ் ஆஃப் த காட்டன் ப்ரொடக்ஷன் இல்லையா? ஹேவ் யூ எவர் கிராஸ் தட் வேர்ட் மான்செஸ்டர்? Yes, ma'am. ஓகே, ஏன் மான்செஸ்டர்ங்கிற வேர்ட் வந்தது? ஓகே, இனிஷியலா வந்து நமக்கு ஃபேக்டரிஸ் எதுவுமே கிடையாது, இண்டஸ்ட்ரீஸ் எதுவுமே கிடையாது. இங்க வந்து ஹேண்ட் கிராஃப்ட், ஐ மீன் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து கையால தான் வந்து இது என்னது சொல்றது, இட் வாஸ் ஹேண்ட்மேட் ஒன்லி, ரைட்? ஸோ வந்து எப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததோ அப்போ வந்து நமக்கு பிரிட்டன்ல மான்செஸ்டர்ங்கிற ரீஜன்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து பூம் ஆக ஆரம்பிச்சது, ரைட்? ஸோ வந்து அங்க எப்படி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சதோ அதே மாதிரி இந்தியால மும்பை சுத்தி தான் வந்து இனிஷியலா வந்து நமக்கு இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து இனிஷியேட் ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால மும்பை இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தி மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. அண்ட் தமிழ்நாடோட மான்செஸ்டர் இது கோயம்புத்தூர், பிகாஸ் ஆஃப் திஸ் காட்டன் ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரினால தான் அந்த பேர் வருது. அதே மாதிரி இந்த ரூர் இருக்கு இல்லையா, இது வந்து ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஒரு ரீஜன். அங்க வந்து அயன் அண்ட் ஸ்டீல் வந்து இட் ஹஸ் பீன் ப்ரொடியூஸ்டு. ஸோ அதனால நமக்கு இங்க சோட்டா நாக்பூர் பிளாட்டியூல தான் வந்து எல்லா மைன்ஸுமே இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி மைன்ஸ், அயன் மைன்ஸ், கோல் மைன்ஸ் எல்லாம் நமக்கு இங்க இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் ரூர் ஆஃப் இந்தியா. இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. ஓகே, அண்ட் ரிவர் தாமோதர் இருக்கு இல்லையா, அதுதான் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லைக் ரூர் ரிவர் ஆஃப் இந்தியாங்கிற மாதிரி இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தாமோதர் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இட் இஸ் அ ரிவர். அண்ட் இவ்வளவுதான் லைக் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் பத்தி பாக்குறது. We have discussed about Malwa Plateau and Bundelkhand Plateau. Next is Chota Nagpur Plateau. Malwa Plateau சொல்றோம் அப்படின்னா it will be located in Madhya Pradesh between this Aravalli and Vindhyas, right? இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில இருக்கிறது Malwa Plateau. Next is Bundelkhand Plateau. இது வந்து it will be touching this UP and MP, right? And இங்க வந்து நிறைய erosional activities நடந்ததுனால it has been transformed into ravines and Chambal and its tributaries. Mostly இந்த central highlands இருக்கு இல்லையா, இங்க வந்து அவ்வளவு தூரம் நம்மளால அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. இட் இஸ் மோர் ஓவர் இங்க வந்து செகண்டரி செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இங்க ஜாஸ்தி இருக்கும் இந்த பிளாட்டியூஸ்ல, சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பிளாட்டியூஸ்ல. நெக்ஸ்ட் இஸ் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. அண்ட் இதுதான் வந்து இந்த பெனின்சுலர் பிளாட்டியூலே வந்து நார்த் ஈஸ்டர்ன் பார்ட். அண்ட் இட் வில் பி இன்க்ளூடிங் திஸ் ஜார்க்கண்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால். இங்க இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக் வந்து பரஸ்நாத் பீக். அண்ட் இட் இஸ் ஃபேமஸ் as Patland Plateau and it is also known as the Ruhr of India. Is it clear? Central Highlands. உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் இருந்தா போதும். அண்ட் இப்போ ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க பண்டேல்கண்ட் அப்படின்னா அது வந்து யூபிக்கும் எம்பிக்கும் நடுவுல இருக்கு, இது மட்டும் தெரிஞ்சா போதும். அங்க இருக்கிற ரிவர் வந்து ரிவர் சம்பல், இது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா மோர் தென் எனஃப். இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. ஓகே, now we are going to focus about Deccan Plateau. And ஓகே, இது வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி we can relate with this, right? நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணிருக்கலாம் இது வரைக்கும். அதனால டெக்கன் பிளாட்டியூ கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் த லார்ஜஸ்ட் பிளாட்டியூ இன் இந்தியா, ரைட்? இப்போ பெனின்சுலர் பிளாட்டியூ தான் இருக்கிறதுலே வந்து பெரிய டிவிஷன், பிசியோகிராபிக் டிவிஷன். அதுல இப்போ நம்ம ஒரு பிளாட்டியூலே பெரிய பிளாட்டியூ எதுன்னு கேட்டோம் அப்படின்னா தட் இஸ் டெக்கன் பிளாட்டியூ. இது எங்க இருக்கு அப்படின்னா நர்மதா ரிவருக்கு சவுத்ல இருக்கு. இட் இஸ் லொகேட்டட், இது ஷேப் வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். தட் இஸ் டெக்கன் பிளாட்டியூ. அண்ட் இதை சுத்தி என்னென்ன ஹில்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா சாத்புரா ஹில்ஸ், மகாதேவ் ஹில்ஸ், மைக்காலா ரேஞ்ச் அண்ட் அமர்கண்டக் ஹில்ஸ் அண்ட் ராஜ்மஹல் ஹில்ஸ். இது இருக்கக்கூடிய எல்லா ஹில்ஸுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேட்டது வந்து இந்த அமர்கண்டக் ரேஞ்ச்.
அச்சானாமர்க் அமர்கண்டக் நினைக்கிறேன். ஸோ இந்த ரேஞ்ச் மைக்காலா ரேஞ்ச் அண்ட் ஆல்சோ மகாதேவ் ஹில்ஸ் இது சார்ந்து நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வில் பி லேர்னிங் லேட்டர் ஆன். ஓகே, இந்த டெக்கன் பிளாட்டியூல வெஸ்ட் சைட் பார்க்கும்போது we are having this western ghats and the east sideல will be having this eastern ghats. உங்களுக்கு வெஸ்டர்ன் ghats ஈஸ்டர்ன் ghats பத்தி என்ன தெரியும்? ஏதாவது தெரியுமா? வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து கண்டினியூஸ் மவுண்டன் ரேஞ்ச். ஓகே, ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து நான் கண்டினியூஸ். ஆமா, நான் கண்டினியூஸ். சில இடத்துல அது வந்து காணாம போயிடும். சரி, இன்னொன்னு ஹையஸ்ட் பீக் வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பீக்னு சொல்ல முடியுமா? ஹையஸ்ட் பீக் ஆனைமுடி பீக். ஆனைமுடி ஹில்ஸா? ஷுவரா சொல்றீங்களா இல்ல query இருக்கா அதுல? இல்ல மேம், ஷோர். ஓகே, நெக்ஸ்ட் தொட்டபெட்டா செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் anyone? So with respect to coastal region, western ghats and சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் தான் ஹெல்ப். okay, then south west monsoon வந்து western ghats help பண்ணும். evergreen forest எங்க இருக்கும்? வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கும். அண்ட் ஸோ எப்பவுமே வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து நிறைய ஃப்ளோரா ஃபவுனா ரீஜன் வந்து ஜாஸ்தி இருக்கும், ரைட்? ஸோ வந்து இது பயோடைவர்சிட்டி ஜாஸ்தி இருக்கும். அப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு கோஸ்டல் ரீஜியன், இது கோஸ்டல் ரீஜியன், சாரி, வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து இந்த கோஸ்டல் ரீஜன் கொஞ்சம் பக்கத்துல இருக்கும். அதனால நமக்கு வெஸ்டர்ன் கோஸ்ட் வந்து ரிலேட்டிவ்லி அது ரொம்ப சின்னதா இருக்கும். இதோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நேரோவா இருக்கும். ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நமக்கு ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன் வந்து கொஞ்சம் வைடா இருக்கும், சரியா, ப்ராடா இருக்கும். இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். ஓகே, see இது வந்து ஆக்சுவல் மவுண்டன்ஸ் இல்லை, இது வில் பி சீயிங் மவுண்டன்ஸ் டூ. ஸோ இது வந்து ரொம்ப ஒட்டி இருக்கும், நமக்கு இது வந்து கொஞ்சம் நேரோவா தான் இருக்கும். அதே இது ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து கொஞ்சம் நான் கண்டினியூஸா இருக்கிறதுனாலையும் சரி, கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனாலையும் நமக்கு வந்து கொஞ்சம் வைடரா இருக்கும். அண்ட் டெல்டா ஃபார்மேஷன் பத்தி ஏதாவது உங்களால கமெண்ட் பண்ண முடியுமா? இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ்லயும் ஈஸ்டர்ன் காட்ஸ்லயும் டெல்டாங்கிறது என்ன அப்படின்னா, ரிவர் வந்து சீல வந்து அதோட வாட்டர் எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நிறைய டிஸ்ட்ரிபியூட்ரிஸா பிரிஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னா அதோட வாட்டர்ல டெபாசிட் பண்ணும். இப்படி பிரிஞ்சு பண்ணும்போது அங்கங்க இருக்கக்கூடிய லேண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து டெல்டாவா ஃபார்ம் ஆகும். இது வந்து இது வித் ரெஸ்பெக்ட் டு டெல்டா கேன் யூ சே சம்திங் வித் ரெஸ்பெக்ட் டு ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ்? எந்த இடத்துல டெல்டா இருக்கும், எங்க டெல்டா இருக்காது? ஈஸ்டர்ன் காட்ஸ் பக்கத்துல தான் டெல்டா இருக்கும். வெஸ்டர்ன் காட்ஸ்ல நமக்கு டெல்டா இருக்காது. ஏன் இருக்காது? நேரோவா இருக்கு. இங்க நேரோவா இருக்கிறதுனால நமக்கு இந்த சைடு வந்து என்ன ஆகாது அப்படின்னா டெல்டா வந்து ஃபார்ம் ஆகாது. இதே ஈஸ்டர்ன் காட்ஸ்ல பார்க்கும்போது நமக்கு இங்க டெல்டா இருக்கும். கேன் யூ நேம் ஒன் டெல்டா இன் தமிழ்நாடு? காவேரி டெல்டா. காவேரி டெல்டா. ஓகே, லெட்ஸ் see this. Is it boring this class? No. Okay. ஓகே, லெட்ஸ் see this. நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம் இல்லையா, வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து வெஸ்ட்ல இருக்கும், ஈஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி இந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் சுத்தி நமக்கு வந்து ஹில்ஸ் வில் பி தேர். தே ஆர் சாத்புரா ஹில்ஸ், மகாதேவா ஹில்ஸ் அண்ட் மைக்காலா ரேஞ்ச் அண்ட் அமர்கண்டக் ஹில்ஸ், ராஜ்மஹல் ஹில்ஸ், ரைட்? நவ லெட்ஸ் டிஸ்கஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் ஜெனரலா இந்த டெக்கன் பிளாட்டூ இருக்கு இல்லையா, இது வந்து இட் இஸ் ஆஃப் வல்கனிக் இன் ஆரிஜின், ரைட்? இட் வில் பி மேட் ஆஃப் திஸ் வல்கனிக் ஆக்டிவிட்டினால ஃபார்ம் ஆயிருக்கக்கூடியதான் நமக்கு இந்த டெக்கன் பிளாட்டூ, ரைட்? ஸோ இதோடைய லேயர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து சாலிடிஃபைட் ஆன லாவாஸ் இருக்கு இல்லையா, லைக் லாவா வில் பி எரப்டிங் ஃப்ரம் திஸ் வல்கனிக் ஆக்டிவிட்டி. ஸோ அதெல்லாம் சாலிடிஃபை ஆகி தான் நமக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டெக்கன் ட்ராப்ன்ற நீங்க வந்து சொல்றோம். அண்ட் இது வந்து ஸ்டெப் லைக்ல இருக்கும், லைக் அவ்வளவுதான், அதுக்கு மேல இதுல எதுவும் இல்லை. ஸோ இதோட ஸ்லோப் வந்து இட் இஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அண்ட் சவுத், ரைட்? ஸோ அண்ட் டிசன்ஸ் அப்ரப்ட்லி டுவர்ட்ஸ் வெஸ்ட் மேக்கிங் சஹ்யாத்ரி ரேஞ்சஸ். இதனால தான் நமக்கு இந்த சைடு வந்து திஸ் இஸ் த ஸ்லோப், ரைட்? ஸோ இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், இது டெக்கன் பிளாட்டியூ, இது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ், ரைட்? see the height difference. ஸோ இது வந்து லைக் கிராஸ் செக்ஷனல் வியூன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டீப் ஸ்லோப் இருக்கும் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ். அண்ட்
நமக்கு இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இட் வில் பி சப்மர்ஜிங். இது வந்து கடற்கரையில இட் வில் பி சப்மர்ஜிங். இது இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஸ்டீப் ஸ்லோப் இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இந்த சைட் ஸ்லோப் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஒன்லி, ரைட்? ஸோ ஈஸ்ட் அண்ட் சவுத் இந்த மாதிரி தான் நமக்கு இதோடைய சாய்வா இருக்கிறது வந்து அந்த மாதிரி இருக்கும். இஃப் யூ இமேஜின் இன் 3D ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். இந்த டெக்கன் பிளாட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸ்ட் சைடு இந்த மாதிரி சரிவா இருக்கும். அதே வெஸ்ட் சைட்ல வந்து நமக்கு ஸ்டீப் ஸ்லோப் இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் வெஸ்டர்ன் காட்ஸ். அண்ட் இந்த சைடு வந்து நமக்கு இட் வில் பி டிசெண்டிங் டுவர்ட்ஸ் திஸ் சர்ஃபேஸ், ரைட்? ஸோ வெஸ்டர்ன் கோட்ஸ் வந்து கொஞ்சம் சப்மர்ஜ் ஆகி தான் இருக்கும் நமக்கு. அண்ட் அதே மாதிரி சவுத் சைடும் கொஞ்சம் ஸ்லோப்பா தான் இருக்கும். இஸ் இட் கிளியர் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்லோப் gradient of Deccan Plateau? Yes, ma'am. Okay. Now it will be sloping towards east and south. And next one is that the plateau is suitable for the cultivation of cotton, right? Because in the இடத்துல நமக்கு வந்து black soil நிறைய இருக்கும் and it has various minerals also. So இந்த இடத்துல நம்ம வந்து hydroelectric power நம்ம வந்து dam construct பண்ணி hydroelectric power நம்ம வந்து generate பண்ணலாம். This is with respect to Deccan Plateau. And we have discussed four plateaus, right? Deccan Trap one, Telangana Plateau, Karnataka Plateau, and this Dandakaranya Plateau. And the next one is the Shillong Plateau. We'll be seeing one by one. Deccan Plateau. Adula first one is that Telangana Plateau, and இது வந்து river Krishnaக்கு நார்த்ல இருக்கிறதா நமக்கு வந்து Telangana Plateau, right? So Telangana Plateau is associated with river Krishna. அதுக்கு நார்த் சைடுல இருக்கிறது Telangana Plateau. And next one is that Karnataka Plateau. And இது வந்து அந்த டெக்கன் லாவா ரீஜனுக்கு சவுத் இருக்கிறது நமக்கு வந்து கர்நாடகா பிளாட்டியூ, ரைட்? ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹில்ஸ் வந்து பாபா பூதன் ஹில்ஸ் அண்ட் இட் வில் பி ஃபேமஸ் ஃபார் அயன் ஓர்ஸ், ரைட்? அண்ட் திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கர்நாடகா பிளாட்டியூ. தெலுங்கானா பிளாட்டியூ வந்து இட் வில் பி லொக்கேட்டிங் ஆன் நார்த் ஆஃப் ரிவர் கிருஷ்ணா. கர்நாடகா பிளாட்டியூ வந்து டெக்கன் லாவா ரீஜனுக்கு சவுத் சைட்ல லொக்கேட் ஆயிருக்குது. அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஹில்ஸ் வந்து பாபா பூதன் ஹில்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் அயன் ஓர்ஸ். Next is Dandakaranya Plateau, right? இது எங்க இருக்கும் அப்படின்னா it is the part of Chhattisgarh and Odisha, right? இந்த ரெண்டு பார்ட்டுக்கும் இடையில இருக்கிறது தான் Dandakaranya Plateau. And இங்க நமக்கு இருக்கிற ராக்ஸ் வந்து it is igneous rocks and metamorphic rocks, right? And இங்க இருக்கக்கூடிய ரிவர்ஸ் வந்து ரிவர் இந்திராவதி அண்ட் மகாநதி. இது வந்து இந்த ரிவர் வழியா ஃப்ளோ ஆகுது, சாரி இந்த பிளாட்டோ வழியா ஃப்ளோ ஆகுது. அண்ட் இந்த இடத்துல நமக்கு வந்து கோண்டு ட்ரைப்ஸ் will be there. You need to remember தண்டகாரண்யா பிளாட்டியூ வந்து சத்தீஸ்கர் அண்ட் ஒடிஷா இந்த பார்ட்ஸ்ல இருக்கிறது தான் தண்டகாரண்யா பிளாட்டியூ. அண்ட் இங்க இருக்கக்கூடிய ராக்ஸ் வந்து இக்னீஷியஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ், ரைட்? அண்ட் திஸ் இஸ் ஆர்கேன் பீரியட். இல் பி ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் படிக்கும் போது இது நமக்கு புரியும். ஸோ இட் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் இக்னீஷியஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ். அண்ட் இங்க இருக்கக்கூடிய ரிவர் வந்து ரிவர் இந்திராவதி அண்ட் மகாநதி. நெக்ஸ்ட் இஸ் தட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் வந்து கோண்ட் ட்ரைப்ஸ். நெக்ஸ்ட் இஸ் ஷில்லாங் பிளாட்டியூ. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹில்ஸ் வந்து அண்ட் இந்த இருக்கா கரோ ஹில்ஸ், காஷி ஹில்ஸ் அண்ட் ஜெயின்டியா ஹில்ஸ். இஸ் இட் விசிபிள்? எஸ் மேம். ஓகே. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸ், இது வந்து இட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹிமாலயாஸ். ஆனா இந்த மூணு இருக்கு இல்லையா, கரோ ஹில்ஸ் அண்ட் காஷி ஹில்ஸ் அண்ட் ஜெயின்டியா ஹில்ஸ், இது வந்து ஷில்லாங் பிளாட்டியூல இருக்கக்கூடியது. இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இது எதோட சேர்ந்தது அப்படின்னா பெனின்சுலர் பிளாட்டியோட சேர்ந்தது, ரைட்? தீஸ் கரோ ஹில்ஸ், காஷி ஹில்ஸ் அண்ட் ஜெயின்டியா ஹில்ஸ். இங்கேயுமே நமக்கு வந்து ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க ஒவ்வொரு ஹில்ஸ்லயுமே வந்து. ஸோ எப்போ நம்ம வந்து ட்ரைப்ஸ் பத்தி படிக்கிறோமோ இந்தியன் சொசைட்டிலேயோ இல்ல வேற ஏதாவது கிளாஸஸ்ல, அப்போ வில் பி ரெஃபரிங் தீஸ் பீப்புள், ரைட்? ட்ரைபல்ஸ் பத்தி பார்ப்போம். அண்ட் இந்த ஷில்லாங் பிளாட்டியூல தான் வந்து மாசின்ட்ரம்ன்ற பிளேஸ் இருக்கு. மாசின்ட்ரம்ல என்ன ஸ்பெஷாலிட்டி? we have crossed this word. வெரி ஹையஸ்ட் ரெயின்ஃபால் வந்து அங்கதான் நம்ம ரிசீவ் பண்றோம். வேர்ல்ட்ல ஹையஸ்ட் ரெயின்ஃபால் அங்கதான் இருக்கு, ரைட்? சோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டெக்கன் பிளாட்டியூ. இஸ் இட் கிளியர்? என்னெல்லாம் பார்த்தோம் பெனின்சுலர் பிளாட்டியூல? சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ், டெக்கன் பிளாட்டியூ. சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அண்ட் டெக்கன் பிளாட்டியூ. சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்ல யாரெல்லாம் பார்த்தோம்? மால்வா பிளாட்டியூ, பண்டேல்கண்ட், பாகல்கண்ட், சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. நெக்ஸ்ட் டெக்கன் பிளாட்டியூல
Deccan Plateau, Telangana Plateau, Telangana Plateau, Karnataka Plateau, Karnataka Plateau, Dandakaranya Plateau. Dandakaranya Plateau, Shillong Plateau. சரி, இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு பிளாட்டியூஸ் வந்து முடிச்சிடலாம். சரியா? மால்வா பிளாட்டியூ எங்க இருக்கு? லைக் மால்வா பிளாட்டியூனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஏதாவது ஒரு பாயிண்ட்? Where is it located? Between Aravalli and Vindhya range. Okay, enough. Next, Bundelkhand. It is bordering MP and UP, right? இங்க இருக்கக்கூடிய ரிவர் வந்து ரிவர் சம்பல். Okay, next is that. Just give me a minute. Yes, next one. பந்தேல்கண்ட் வரைக்கும் பார்த்திருக்கோம். பாகல்கண்ட் பெருசா எதுவும் சொல்ல வேண்டாம். சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, Jharkhand, Chhattisgarh and West Bengal's ruler of Okay. India. ஓகே, என்ன போதும். சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் முடிஞ்சது. இப்போ டெக்கன் பிளாட்டியூ பார்க்கலாம். டெக்கன்ல ஃபர்ஸ்ட் வந்து தெலுங்கானா பிளாட்டியூ, North of Krishna River. நார்த் ஆஃப் கிருஷ்ணா ரிவர். நெக்ஸ்ட் கர்நாடகா பிளாட்டியூ. Famous for iron ore. ஓகே, ஃபேமஸ் ஃபார் அயன் ஓர். நெக்ஸ்ட் South to Narmada River. சவுத் டு Narmada. ரிவர். ஓகே, நர்மதா ரிவர் விட டெக்கன் டிராஃப்க்கு சவுத்ல இருக்கக்கூடியதான் நமக்கு இந்த கர்நாடகா பிளாட்டியூ. ரைட். நெக்ஸ்ட் இஸ் ஷில்லாங், அதுக்கப்புறம் தண்டகாரண்யா. ரெண்டுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். தண்டகாரண்யால கோண்ட் ட்ரைப்ஸ் இருப்பாங்க. பூன் ட்ரைப்ஸ் இருப்பாங்க. அப்புறம் தண்டகாரண்யோட பார்ட்ஸ் வந்து எதெல்லாம்? சத்தீஸ்கர், ஒடிசாவும். ஓகே, நெக்ஸ்ட் ஷில்லாங். காரோ, காஷி, ஜெனிட்டா ஹில்ஸ். ஓகே, இந்த மூணு ஹில்ஸுமே இருக்கிறது ஷில்லாங் பிளாட்டியூ, ரைட்? ஓகே, that's it. We have completed this peninsular plateau and Western Ghats is Eastern Ghats. Okay, let's discuss this Western Ghats now. It is also called as Sahyadri Hills, right? So இது வந்து கர்நாடகால it is also called as Sahyadri Hills and இது வந்து இந்த டெக்கன் பிளாட்டியோட ஃபோல்டட் பார்ட்ஸ் தான் நமக்கு இந்த வெஸ்டர்ன் காட்ஸ், ரைட்? இது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸை விட ஹைட்டா இருக்கும். அதே மாதிரி இட் வில் பி கண்டினியூஸ் இன் நேச்சர், ரைட்? அண்ட் இதுக்கும் கோஸ்ட்டுக்கும் இடையில நமக்கு வந்து நேரோ கோஸ்ட் பிளைன்ஸ் இருக்கும், ரைட்? இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னா இவ்வளவுதான் நமக்கு வந்து கோஸ்ட் இருக்கும். ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்க்கும்போது இதுல நிறைய நமக்கு வந்து கோஸ்டல் பிளைன்ஸ் வந்து will be there and rich watersheds gave birth to large peninsular rivers. நமக்கு இங்க வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஆரிஜினேட் ஆகக்கூடிய ரிவர்ஸ் வந்து நிறைய இருக்கு, ரைட்? காவேரி எங்க ஆரிஜினேட் ஆகுது? கர்நாடகால தலக்காவேரி. ஓகே, ஸோ அந்த இடத்துல தான் நம்ம காவேரி ஆரிஜினேட் ஆகுது. இட் இஸ் எஸ்பெஷலி ஃப்ரம் திஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன் ஒன்லி. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இது வந்து இட் வில் பி எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் ரிவர் தாப்பி இன் நார்த் டு கன்னியாகுமரி இன் த சவுத். இது வரைக்கும் நமக்கு இருக்கிறது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் தான். அண்ட் இந்த பெனின்சுலர் ரிவருக்கு மோஸ்ட் ஆஃப் தி பெனின்சுலர் ரிவரோட ஆரிஜின் வந்து இட் இஸ் ஃப்ரம் திஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் ஒன்லி, ரைட்? அண்ட் இந்த மவுண்டெயின்க்கு இடையில நமக்கு வந்து பாசஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து 3 இம்பார்ட்டன்ட் பாசஸ். ஃபர்ஸ்ட் இஸ் தால்கெட் அண்ட் போர்கெட் அண்ட் பால்கெட், ரைட்? ஸோ பால்கெட் இஸ் பிட்வீன் கொச்சின் அண்ட் சென்னை அண்ட் போர்கெட் வந்து இட் இஸ் பிட்வீன் மும்பை அண்ட் சென்னை அண்ட் சாரி திஸ் இஸ் ரெயின் லிங்க்ஸ், ரைட்? ஸோ தால்கெட், போர்கெட் அண்ட் பால்கெட் இட் இஸ் ஃப்ரம் கொச்சி டு சென்னை, போர்கெட் இஸ் ஃப்ரம் மும்பை டு சென்னை அண்ட் தால்கெட் இஸ் ஃப்ரம் மும்பை டு கொல்கத்தா. And these are some of the important passes. And next one is that important hill ranges. Okay, first is Nilagiri range, right? So highest peak வந்து it is located in Dottapetta and South India இருக்கக்கூடிய highest peak வந்து it is from Aanemudi. Actually I think ரெண்டுமே minor changes தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹைட்ல, இல்லையா? Yes, around 70 feet குள்ள தான் இருக்கும். Okay, can anyone verify now, like Google கொஞ்சம் தேட முடியுமா எது வந்து highest peakனு? பிரேக்ல வந்து அதை செக் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஒரே ஒரு query இருக்கு இப்போ வரைக்கும், லைக் ஹையஸ்ட் பீக் வந்து whether it is ஆனைமுடி or தொட்டபெட்டா.
Okay, next one is that Cardamom Hills வந்து it will be in the south and Animal Hills to the north and Palani வந்து northeastல இருக்கக்கூடிய hill ranges. These are some of the important hill ranges. Nilagiri range and Anamudi and Cardamom Hills, Animal Hills and Palani to the northeast. This is Western Ghats உடைய like classification, right? This is Northwestern Ghats. இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்குது Central Western Ghats and this is about Nilagiris and this is Southwestern Ghats. Now next is Eastern Ghats. இது வந்து ஒடிஷால இருந்து ஸ்டார்ட் ஆகி நீலகிரி ஹில்ஸ் வரைக்கும் it will be there Eastern Ghats. இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸோட ஹைட் கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி it will be discontinuous in nature, right? And இங்க எதுவுமே இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் எதுவுமே இங்க ஆரிஜினேட் ஆகாது. அண்ட் இங்க வந்து கோஸ்டல் பிளைன்ஸ் வந்து ரொம்ப லென்த்தா இருக்கும், ரொம்ப வைடா இருக்கும், ரைட்? அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸை விட இது ரொம்ப வயசான மலைத்தொடர் தான் ஈஸ்டர்ன் காட்ஸ். அண்ட் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஈஸ்டர்ன் காட்ஸை கட் பண்ணி இட் வில் பி மேக்கிங் இட் ஓன் வே அண்ட் இட் வில் பி மர்ஜிங் வித் பே ஆஃப் பெங்கால், ரைட்? என்னென்ன ரிவர்லாம் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் கட் பண்ணுது அப்படின்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி இந்த 4 ரிவர்ஸுமே வந்து லைக் they will be merging with the Bay of Bengal after cutting through this eastern Ghats. அண்ட் இந்த ஈஸ்டர்ன் காட்ஸும் வெஸ்டர்ன் காட்ஸும் மீட் பண்ணக்கூடியதான் நமக்கு வந்து நீலகிரி ஹில்ஸ். This is with respect to eastern Ghats. Any doubt here? Okay. Next is coastal region. Desert நம்ம நேத்தே பார்த்தோம், right? It is the western margin of Aravalli Hills வந்து extend ஆகுதுதான் நமக்கு வந்து Great Indian Desert region. And next is coastal region, right? So ஐலாண்ட்லாம் தவிர்த்துட்டு இந்தியாவோட மெயின்லேண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த கோஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அதோட லென்த் வந்து இட் இஸ் 6100 கிலோமீட்டர். அண்ட் இந்த கோஸ்ட்ல இருந்து 12 nautical miles வரைக்கும் இட் இஸ் அவர் வாட்டர், ரைட்? இது வந்து அந்த 12 nautical miles வரையும் இட் இஸ் அப் டு அஸ், நம்மளுடைய வாட்டர்ஸ், இந்தியன் டெரிட்டரியோட வாட்டர்ஸ், ரைட்? அண்ட் அதுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம் அப்படின்னா லைக் தட் இஸ் சம் சர்டைன் அமௌண்ட் ஆர் சர்டைன் ஸ்பெசிஃபிகேஷன். அவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் வந்து இன்டர்நேஷனல் வாட்டர் ஆயிரும், இல்ல ஓப்பன் வாட்டர்ஸ் ஆயிரும், யார் வேணா அங்க வந்து இருந்துக்கலாம், ரைட்? அண்ட் ஹவ் யூ எவர் நோன் அபவுட் திஸ் nautical miles? எங்கயாவது கிராஸ் பண்ணிருக்கீங்களா அந்த வேர்ட் nautical miles? எஸ் மேம், ஷிப்ல வந்துட்டு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி. ஓகே, ஸோ வந்து கோஸ்ட் லைன்ல இருந்து 12 nautical miles வரைக்கும் அது நம்மளுடைய வாட்டர்ஸ், ரைட்? ஸோ தட் இஸ் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ். அண்ட் நமக்கு இந்த கோஸ்ட் லைன் வந்து இட் இஸ் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் ஃபார் அபவுட் 6100 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு கோஸ்ட் லைன் இருக்கு. அண்ட் ஈஸ்ட்ல வெஸ்ட்ல வந்து கட்ச்ல இருந்து குஜராத்ல இருந்து இட் வில் பி ஸ்டார்டிங் அண்ட் ஈஸ்ட்ல வந்து அந்த கேங்ஜடிக் டெல்டா வரைக்கும் நமக்கு இருக்கிறது வந்து நம்மளுடைய கோஸ்டல் லைன். அண்ட் the coastal region is known for its agriculture, trade, industrial center, tourist center, fishing and salt making, right? அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு நிறைய போர்ட்ஸுமே இருக்கு. And this is what is we called it coastline. இதுல இருந்து லைக் குஜராத்ல இருந்து இங்க வரைக்கும் we are calling it as கத்தியவார் coast, right? அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து கொங்கன் கோஸ்ட், மும்பைல இருந்து கோவா வரைக்கும் இருக்கிறது கொங்கன் கோஸ்ட். அதுக்கப்புறம் இருக்கிறது கனடா கோஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கன்னியாகுமரி கோஸ்ட் ஆர் இட் வில் பி ரெஃபரிங் அஸ் மலபார் கோஸ்ட். தென் அதே மாதிரி நமக்கு ஈஸ்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் உட்கல் கோஸ்ட், ஆந்திரா கோஸ்ட் அண்ட் தமிழ்நாடுலாம் சேர்ந்தது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் கோரமண்டல் கோஸ்ட். நவ் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன்ஸ், ரைட்? இது எதுக்கும் நடுவில் இருக்கு அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ்க்கும் அரேபியன் சீக்கும் இடையில இருக்கிறது தான் வந்து நமக்கு இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன். And it will be extending from Gujarat in the north and Kanyakumari in the south. And eastern plains விட இது ரொம்ப narrower-ஆ இருக்கும். And இங்க வந்து it is moreover it is quite a wet in nature, right? Frequent-ஆ இங்க வந்து ரெயின் இருந்துட்டே இருக்கும் because of this presence of wind and this southwest monsoon. And இது வந்து நம்ம என்னமாலாம் பிரிக்கலாம் அப்படின்னா மலபார் கோஸ்ட், கனடா கோஸ்ட், கொங்கன் கோஸ்ட், கன்னியாகுமரி கோஸ்ட், கட்ச் and கத்தியவார் பெனின்சுலாஸ். Next one is that கத்தியவார் கோஸ்ட். ஓகே, இது வந்து எதுல இருந்து எது வரைக்கும் நமக்கு வந்து இந்த கோஸ்டோடைய இந்த கோஸ்ட் நேம் இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் இஸ் கத்தியவார் கோஸ்ட். இட் இஸ் ஃப்ரம் கட்ச் டு டாமன், ரைட்? அண்ட் ஸோ இந்த இடத்துல கல்ஃப் ஆஃப் கேம்பே அண்ட் வாட் இஸ் மென்ட் பை எஸ்யூரிஸ்? ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டர் மிக்சிங் ஜோன். ஓகே, இப்போ ரிவர் வாட்டர் இருக்கு, ஓஷன் வாட்டர் இருக்கு.
இதுல யாரு ஃப்ரெஷ் வாட்டர், யாரு சால்ட் வாட்டர்? ரிவர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர். ஓகே. மெரைன் வாட்டர் வந்து ஐ மீன் சால்ட் வாட்டர் வந்து நமக்கு ஓஷனிக் வாட்டர். ஸோ இந்த ரிவர் வாட்டரும் இந்த ஓஷன் வாட்டரும் மிக்ஸ் ஆகிற இடத்துல நமக்கு இந்த டெல்டாஸ்லாம் அதோடைய ரிவர் வந்து ரிவர் வந்து அதோடைய டிஸ்ட்ரிபியூட்டிவ்ஸ்ல வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும் இல்லையா வாட்டரை. ஸோ அந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆகுது தான் இந்த எஸ்யூபிஸ். அண்ட் திஸ் இஸ் இங்க இந்த ரிவர் தாப்பி, ரிவர் நர்மதா, ரிவர் சபர்மதி, ரிவர் மாஹி, இவங்க எல்லாம் அவங்களோட செடிமெண்ட்ஸை கொண்டு வந்து இங்க டெபாசிட் பண்றதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க எஸ்யூரிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் this respect to Kathiawar coast and next is Konkan coast. Konkan coast எங்க இருக்கும் அப்படின்னா between Daman and Goa இந்த region இடையில இருக்கிறது தான் we are calling it as Konkan coast. And next is Kannada coast. இது வந்து கோவால இருந்து கண்ணனூர் வரைக்கும் இருக்கிறது நமக்கு வந்து கன்னடா கோஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கன்னியாகுமரி கோஸ்ட். கண்ணனூர்ல இருந்து கேப் கெமோரியன் வரைக்கும் இருக்கிறது வந்து நமக்கு கன்னியாகுமரி கோஸ்ட். அதுக்கப்புறம் இருக்கிறது மலபார் கோஸ்ட். இந்த கன்னடா கோஸ்டும் கன்னியாகுமரி கோஸ்டும் சேர்ந்தது தான் நமக்கு வந்து மலபார் கோஸ்ட். அண்ட் இந்த ரீஜன் இருக்கு இல்லையா மலபார் கோஸ்ட்ல, இங்கே there are many lagoons, right? So they are this Ashtamudi and Vembanad lakes in it is also called as Kayals in Kerala, right? So கயல்ங்கிறது வந்து இந்த brackish waterன்னு சொல்லுவாங்க, அதுதான் கயல்ஸ்னு நினைக்கிறேன், not sure. I'll be referring it, right? What is lagoons? Anyone? மேம் அந்த வாட்டர் வந்து சைடுல வந்து திருப்பியும் லேண்ட் ஃபார்மால கவர் ஆகி நடுவுல சென்டர்ல இருக்க வாட்டர். அதுதான் லகூன்ஸ். லைக் வந்து சுத்தி லேண்ட் ஃபார்மால கவர் ஆகி நமக்கு வந்து பே அந்த மாதிரிலாம் படிச்சோம் இல்லையா, லைக் பே பேரியர், மரைன் டெபாசிஷனல் ஃபீச்சர்ஸ்ல வந்து படிச்சிருப்போம். ஸோ இது வந்து வாட்டர் ஏரியா, இதை சுத்தி வந்து நமக்கு வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ டெபாசிஷனல் ஃபீச்சர்ஸ்னால நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து lagoons சொல்லி சொல்றோம். And Kerala it is also called as Kayals. And some of the example are Ashtamudi and Vembanad. Vembanad Lake ன்னு சொல்லி படிச்சிருப்போம். Have you ever crossed this word Vembanad Lake? Yes, ma'am. Okay. So this is with respect to western coastal plains. Next is eastern coastal plain. இது எங்க இருக்கும் அப்படின்னா between the eastern Ghats and Bay of Bengal. And northல வந்து Gangetic Delta, southல வந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிறது. And it is also known as the land of delta, right? Because இங்க இருக்கக்கூடிய ரிவர்ஸ் எல்லாமே என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா டெல்டாஸ் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மகாநதி, கிருஷ்ணா, காவேரி அண்ட் கோதாவரி. அண்ட் வெஸ்டர்ன் பிளைன்ஸை விட இது கொஞ்சம் ப்ராடரா இருக்கும், பட் இட் இஸ் குவைட் ட்ரையர் தென் வெஸ்டர்ன் பிளைன்ஸ். வெஸ்டர்ன் பிளைன்ஸ் வந்து வெட்டா இருக்கும் எப்பவுமே, பட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் இட் இஸ் குவைட் ட்ரையர் இன் நேச்சர். அண்ட் இங்க இருக்கக்கூடிய சப் கோஸ்ட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் உட்கல் கோஸ்ட், செகண்ட் வில் பி ஆந்திரா கோஸ்ட், அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த நார்தர்ன் சிர்காஸ். Like in the northern circles வந்து it will be including both this Utkal coast and the Andhra coast. இதுக்கப்புறம் கோரமண்டல் கோஸ்ட் இருக்கு. First of all we will complete this, right? இந்த உட்கல் கோஸ்ட்ங்கிறது வந்து லைக் கேஞ்சஸ்ல இருந்து மகாநதி டெல்டா வரைக்கும் இருக்கிறதா வந்து நமக்கு இந்த உட்கல் கோஸ்ட். இந்த இடத்துல தான் இந்த சில்கா லேக் வந்து லொகேட் ஆயிருக்கு, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஆந்திரா கோஸ்ட். இது வந்து உத்தல் பிளைன்ஸ்ல இருந்து புலிகட் லேக் வரைக்கும் இருக்கிறது நமக்கு இந்த ஆந்திரா கோஸ்ட், ரைட்? இங்க என்னென்ன டெல்டாலாம் இருக்கு அப்படின்னா ரிவர் கோதாவரி, ரிவர் கிருஷ்ணா அண்ட் கொல்லேரு லேக் வந்து இந்த இடத்துல இருக்கு, ரைட்? திஸ் இஸ் சில்கா லேக் அண்ட் திஸ் இஸ் கொல்லேரு லேக். இதுக்கு முன்னாடி பார்த்த வந்து மலபார் கோஸ்ட்ல இருந்தது வந்து வெம்பனாட் லேக் அண்ட் அஷ்டமுடி லேக். நவ் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து we are calling it as northern circars, right? Between this மகாநதி and கிருஷ்ணா இதுக்கு ரெண்டுல இடைப்பட்டு இருக்கிறது தான் northern circars. See, this is Utkal coast and this is Andhra coast. இதெல்லாம் சேர்ந்தது northern circars. This is Coromandel coast. Now it is located between Krishna and Kanyakumari, right? இங்க வந்து காவேரி டெல்டா இருக்கு. And this freshwater Kolleru lake, it is located between Godavari and Krishna. இதுக்கு முன்னாடி பார்த்த சில்கா லேக் வந்து it is a salt water lake, right? So it is the largest salt water lake in India. And next is that it lies in the state of Odisha and it is south of Mahanadi Delta. Is it clear? Western Ghats and Eastern Ghats and the plains, coastal plains. Yes, ma'am. Okay, Western coastal plains இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். Kathiawar plains, Konkan, Okay, Kannada, Kanyakumari, Malabar. கன்னடா, கன்னியாகுமரி இது ரெண்டும் சேர்ந்தது மலபார்.
ஓகே, ஈஸ்ட் சைட்ல உட்கல் கோஸ்ட் மேம். உட்கல் கோஸ்ட். ஆந்திரா கோஸ்ட், கோரமண்டல் கோஸ்ட். கோரமண்டல் கோஸ்ட். இந்த உட்கல் ஆந்திராவும் சேர்த்து என்னன்னு சொல்லியிருந்தோம்? நார்த்தன் சில்காஸ். நார்தன் சில்காஸ், ரைட். உட்கல் கோஸ்ட்ல வந்து என்ன லேக் இருக்கு? சில்கா லேக் மேம். whether it is fresh water or salt water. சால்ட் வாட்டர் மேம். see lagoonsங்கிறது லேக் தான். அது வந்து லைக் சுத்தி லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும், நடுவில் வந்து அந்த வாட்டர் இருக்கும். டியூ டு சம் டெபாசிஷனல் ஃபீச்சர்ஸ்னால நமக்கு அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இது நம்ம படிக்கிற எல்லா லேக்ஸுமே வந்து இட் வில் பி கம்மிங் அண்டர் lagoons only, right? Now Chilka will be the largest saltwater lake in India. Next is Andhra coastல என்ன பார்த்திருந்தோம்? என்ன லேக் இருந்தது? ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் பார்த்தோம்ல, பொன்னேரு லேக். பொன்னேரு லேக், and it is a fresh water lake. Next is Coromandel coast. இங்க என்ன டெல்டா பார்த்தோம்? Kaveri delta. Is it clear regarding coast, western coast and eastern coast? Yes. Okay. Next is islands. Okay, islands பார்த்துட்டு we shall have break, right? இந்த 10 degree channel, 8 degree, 9 degree எல்லாமே வந்து அந்த latitudinal extent தான். So you need to remember this. 10 degree channelங்கிறது வந்து it will be separating Little Andaman and Nicobar. இது ரெண்டையும் பிரிக்கிறது தான் இந்த 10 degree channel. அதே இது 9 degree channelங்கிறது வந்து it is between this Lakshadweep and Minicoy, and 8 degree channelங்கிறது வந்து between this Minicoy and Maldives, right? This is with respect to Indian islands, and yeah, that's all. We have discussed this already. Lakshadweep வந்து it is made up of like these corals, and Andaman and Nicobar வந்து it is made up of this volcanic rocks. And we are having this Narkundam and Barren Island. இந்த ரெண்டு இடத்துலயுமே நமக்கு volcanoes இருக்கு. Narkundam Islandல இருக்கிறது extinct volcano, Barren Islandல இருக்கிறது வந்து dormant volcano, and the North Andaman, Middle Andaman and South Andaman இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து நமக்கு Great Andaman. And next is, yes, that's it. Is it clear? Geographic divisions. Yes, ma'am. Okay. Okay, you can have 5 minutes of your break, and break முடிஞ்சு வரும்போது like எது highest peak மட்டும் பார்த்து வந்துருங்க. That's it. We shall meet at 12. Shall we start? Am I audible? Yes ma'am. Okay. பாத்தீங்களா எது highest peakனு? மேம் வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு எடுத்தோம்னா ஆனைமுடின்னு போட்டுருந்துச்சு மேம். நீலகிரி ரேஞ்சில் மட்டும் ஹையஸ்ட் பீக் வந்து தொட்டபெட்டா மேம். ஓகே, தமிழ்நாடு ரேஞ்சில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் பீக் வந்து தொட்டபெட்டா. இதே இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் பீக் வந்து ஆனைமுடி ஹில்ஸ். தட்ஸ் கரெக்ட். அண்ட் ரிவர் சிஸ்டம் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு டம்ப் லைக் ரிவர் சிஸ்டம் நவ். ஈவினிங் வேணா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இப்போ வந்து லைக் கிராப்ஸ் எல்லாம் பார்க்கலாம், ரைட்? நேச்சுரல் வெஜிடேஷன், கிராப்ஸ், ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பார்க்கலாம். இஸ் இட் ஓகே? ஆர் ரிவர் சிஸ்டம் பார்க்கலாமா? Say something. Rainfall பார்க்கலாம். Okay. Okay. What is the climatic type of India? Tropical monsoon. Tropical monsoon climate. So வந்து இங்க நம்ம ரெயின்ஃபால் வந்து ஈவனாலாம் இருக்காது, ரைட்? ஆல் ஓவர் இந்தியா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட்லே ஹையஸ்ட் ரெயின்ஃபாலும் நம்ம கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி ட்ரையஸ்ட் ரீஜனும் நம்ம கிட்ட இருக்கு, ரைட்? வேர்ல்ட்லே ட்ரையஸ்ட் இல்ல, பட் டெசர்ட் ரீஜனும் நம்ம கிட்ட வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இந்தியாவோட ரெயின்ஃபால் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 5 டைப்ஸா நம்ம வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் வெரி ஹெவின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெரி லோ ரெயின்ஃபால், மாடரேட் ரெயின்ஃபால், ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் வெரி ஹெவி ரெயின்ஃபால், ரைட்? ஸோ இந்த மாதிரி we are having types. and ஜென்ரலாவே வந்து நமக்கு ஜாஸ்தி மழை எப்போ பெய்யும் அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் பீரியட்ல நமக்கு இருக்கிற ரெயின் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது. வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா,
தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் நமக்கு வந்து இட் வில் பி பிரிங்கிங் ரெயின்ஃபால் டு அஸ், ரைட்? அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் பொறுத்து நம்ம ஜென்ரலா இந்த ரெயின்ஃபாலை வந்து வி ஆர் கிளாசிஃபைங் இட் அஸ் லைக் 5 மேஜர் ரீஜியன்ஸ். லெட்ஸ் see ஒன் பை ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வெரி லோ ரெயின்ஃபால், ரைட்? இங்க வந்து ஒரு வருஷத்துக்கு less than 30 சென்டிமீட்டர் மட்டும் தான் இங்க மழை பெய்யும், ரைட்? அண்ட் ரீஜியன்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காரக்கோரம் ரேஞ்ச், நார்தர்ன் காஷ்மீர், வெஸ்டர்ன் கட்ச் அண்ட் ராஜஸ்தான் ரீஜியன், ரைட்? இந்த ரீஜியன்ஸ் எல்லாமே வந்து வெரி லோ ரெயின்ஃபால் ரீஜியன். அண்ட் இட் இஸ் மொத்தம் 4 ரீஜியன் தான் இருக்கு. ஸோ யூ கேன் ரிமெம்பர் திஸ்: காரக்கோரம் ரேஞ்ச், நார்தர்ன் காஷ்மீர், வெஸ்டர்ன் கட்ச் அண்ட் ராஜஸ்தான் ரீஜியன். நெக்ஸ்ட் வந்து லோ ரெயின்ஃபால், இட் இஸ் 30 to 60 சென்டிமீட்டர் ஆனுவலி. ஒரு வருஷத்துக்கு இந்த ரேஞ்ச்ல மழை இந்த இடத்துல இருக்கும். அண்ட் ரீஜியன்ஸ் ஆர் ஜஸ்கர் ரேஞ்ச், பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஹரியானா, சென்ட்ரல் ராஜஸ்தான், வெஸ்டர்ன் குஜராத் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸோடைய லீவர்ட் சைடு, விச் மீன்ஸ் லைக் அந்த ரெயின் ஷேடோ ரீஜியன்ஸ் இருக்கும் இல்லையா, திஸ் இஸ் விண்ட்வர்ட் சைடு அண்ட் திஸ் இஸ் லீவர்ட் சைடு. ஸோ இந்த சைடு வந்து it is coming under this low rainfall region. And till now we have discussed very low la வந்து it is less than 30 centimeter. Next is low, இங்க வந்து 30 to 60 centimeter, right? So இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து காரக்கோரம் ரேஞ்ச் அண்ட் நார்தர்ன் காஷ்மீர். அண்ட் லோ ரெயின்ஃபால் ரீஜனுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா அண்ட் ஜஸ்கர் ரேஞ்ச் அண்ட் ரெயின் ஷேடோ ரீஜியன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். See, you can remember 2 to 3 examples for each rainfall region. And next thing is that moderate rainfall region. இதோடைய ரேஞ்ச் பார்க்கும்போது it is 60 to 100 centimeter annually, right? So இதுதான் நமக்கு வந்து it will be covering greatest part of India, right? So இந்த moderate rainfall region வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் வந்து எங்கெல்லாம் போகுதோ லைக் எங்கெல்லாம் இதோட இம்பாக்ட் இருக்கும் அந்த ரீஜன் ஃபுல்லுமே வந்து நமக்கு moderate rainfall region தான், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஹெவி ரெயின்ஃபால் ரீஜியன். இந்த இடத்துல இருக்கிறது வந்து 100 to 200 சென்டிமீட்டர், ரைட்? ஸோ இங்க வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட், ஈஸ்டர்ன் கோஸ்ட் பெல்ட், ஹிமாலயாஸோட ஃபுட் ஹில்ஸ், அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் பார்ட்ல சில ஏரியாஸ், இது எல்லாமே கவர் ஆகுறது வந்து ஹெவி ரெயின்ஃபால் ரீஜியன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வில் பி வெரி ஹெவி ரெயின்ஃபால். இது வந்து இட் இஸ் ஓவர் 200 சென்டிமீட்டர்ஸ், ரைட்? ஸோ வந்து விண்ட்வர்ட் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், ரைட்? தட் இஸ் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், ஹிமாலயாஸோட ஃபுட் ஹில்ஸ், ஷில்லாங் பிளாட்டியூ அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட், இது எல்லாமே வந்து வெரி ஹெவி ரெயின்ஃபால், ரைட்? நமக்கு இந்த ஷில்லாங் பிளாட்டியூல தான் நமக்கு இந்த மாசின்ட்ரம் இருக்கு, விச் இஸ் எஸ்பெஷலி இன் மேகாலயா பிளாட்டியூ. அண்ட் அங்கதான் நமக்கு ஹெவியஸ்ட் ரெயின்ஃபால் வந்து ரிசீவ் ஆகுது, ரைட்? அண்ட் கேன் யூ டெல் நவ் இதோட ரேஞ்ச் என்ன? வெரி லோ, ஜஸ்ட் அந்த ரேஞ்ச் மட்டும் போதும். எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் பார்த்தேன், less than 30 centimeter. ஓகே, less than 30 சென்டிமீட்டர். லோ ரீஜியன்ல 30 to 60 centimeter. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 60 to 100. what is that? Moderate, right? Next one, ஹை வந்து 100 to 200. ஹையா ஹெவியா? ஹெவி மேம். ஹெவி. ஓகே, ஹை ஹெவி எழுதலாம், தப்பு இல்லை. 100 to 200. நெக்ஸ்ட் வெரி ஹெவி ஆர் வெரி ஹை? மோர் தென் 200 மேம். மோர் தென் 200. சரி, இப்போ ஒவ்வொரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றீங்களா வெரி லோக்கு? காரக்கோரம் ரேஞ்ச். அண்ட் எனி ஒன், எனி அதர் எக்ஸாம்பிள்? நார்தர்ன் காஷ்மீர். ஓகே, நார்தர்ன் காஷ்மீர். நெக்ஸ்ட் லோ ரீஜியன் வந்து சென்ட்ரல் ராஜஸ்தான். சென்ட்ரல் ராஜஸ்தான். And the rain shadow region of Western Ghats. Is that fine? Local? Yes ma'am. Jaskar range இங்க வந்தது low rainfall regionல. Next is moderate rainfall. இங்க என்னெல்லாம் பார்த்தோம்? சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் எங்க போகுது அதெல்லாம் மாடரேட். அந்த பார்ட்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்கு. இந்தியால கிரேட்டஸ்ட் பார்ட் வந்து நமக்கு இந்த moderate rainfall region கீழ தான் வருது. And next is heavy rainfall region. Places for that. Western Ghats. Okay. Foothills of Himalayas. Next is very heavyங்கிறது மேகாலயா பிளாட்டியூ or ஷில்லாங் பிளாட்டியூ, அங்க இருக்கக்கூடியது. இங்க தான் மாசன்ட்ரம் வந்து நமக்கு இருக்கு. And foothills of Himalayas and few parts of this Western Ghats, இதுவுமே நமக்கு வந்து very heavy rainfall கீழ it will be coming, right? Is it clear? Rainfall distribution? Yes ma'am. Okay. அவ்வளவுதான். Next வந்து natural vegetation of India. What is vegetation? Plant cover. ட்ரீ கவர், பிளான்ட் கவர், அதான் வந்து வெஜிடேஷன், ரைட்?
ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய வெஜிடேஷனை வந்து நம்ம வந்து we are classifying it under some heads. Totally there is 6. First one will be tropical evergreen rainforest. Right? Can you say what is evergreen? லீவ்ஸ் வந்து ட்ரை ஆகாது மேம் த்ரூஅவுட் த இயர் ரெயின்ஃபால் இருந்துட்டே இருக்கும். ஸோ வந்து அந்த லீவ் வந்து ஷெட் ஆகாது, சன்லைட் வந்து தரையிலே படாது. ஸோ ட்ரீ வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கும், லைக் ரொம்ப ஹையா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் டெசிடியஸ் ஆர் மான்சூன் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட். டெசிடியஸ் டைப்ல வந்து அதோட லீவ்ஸ் வந்து ஷெட் ஆகும். இப்போ வெட் சீசன் இருக்கு, ட்ரை சீசன்ங்கிறது மாத்தி மாத்தி வரும். மான்சூன்ல ட்ரை சீசன் அப்போ வந்து அந்த லீவ்ஸ் வந்து ஷெட் பண்ணிடும். And next is tropical dry deciduous forest. This another type of deciduous forest, right? And the next one is arid forest or desert vegetation. எப்பவுமே இந்த aridங்கிற வேர்ட் வருது அப்படின்னா it is associated with dry conditions only, right? So இங்க வந்து டெசர்ட்ல என்ன மாதிரியான வெஜிடேஷன்ஸ் இருக்கு அதுதான் நம்ம இங்க பார்ப்போம். And next is tidal or mangrove forest. What is mangrove forest? ஸ்வாம்பி லேண்ட்ஸ். ஸ்வாம்பி சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க. அது இது வந்து இட் இஸ் டிரான்சிஷனல் லேண்ட். எப்படி சொல்றதுன்னா லைக் சீக்கும் இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டிரான்சிஷனல் லேண்ட். எப்பவுமே சரி எந்த ஒரு ஈகோ சிஸ்டமா இருந்தாலும் டிரான்சிஷனல் லேண்ட் ஃபார்மா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பயோடைவர்சிட்டி வந்து ஜாஸ்தி இருக்கும், ரைட்? எந்த இடமா இருந்தாலும் சரி. You'll be studying about ecotone and all in your EVS. அதுல வந்து you'll be learning this, right? Next is mountain forest. Sometimes இது வந்து mountain forest சொல்லியும் மென்ஷன் பண்ணுவாங்க, ரைட்? MONTANE mountain forest. ஸோ இது வந்து மவுண்டைன் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட், ரைட்? இந்த 6 தான் நம்ம வந்து நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா கீழே படிக்கிறோம். Now, yes, this is ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து மவுண்டைன்ஸ்ல நமக்கு இந்த மாதிரி இருக்கும் அல்பைன் அண்ட் சப் அல்பைன் அண்ட் ஹிமாலயன் ட்ரை டெம்பரேட் அண்ட் ஹிமாலயன் மாய்ஸ்ட் டெம்பரேட், ரைட்? பேஸ்ட் ஆன் த அங்க இருக்கக்கூடிய ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்து அந்த ட்ரை கண்டிஷனா இல்ல வந்து மாய்ஸ்ட் கண்டிஷனா சொல்லிட்டு அங்க மென்ஷன் பண்றது. நெக்ஸ்ட் இஸ் ட்ராபிக்கல் த்ரானி வெஜிடேஷன். இது வந்து லைக் டெசர்ட் வெஜிடேஷனோட சேர்ந்து இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய டிரான்சிஷனல் ஜோன், லைக் இங்க டெசர்ட் இருக்கா, இது பக்கத்துல இருக்கக்கூடியதான் த்ரானி வெஜிடேஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் சப் ட்ராபிக்கல் கோனிஃபரஸ். கோனிஃபரஸ்ங்கிறது வந்து அந்த ட்ரீயோடைய லீவ்ஸ் ஷேப் வச்சு அந்த ட்ரீ வந்து எப்படி இருக்குங்கிறத பொறுத்து we will be classifying this. Let's discuss one by one. First is tropical evergreen forest, right? So for rainfall பார்த்தோம் இல்லையா, above 200 centimeter. above 200 centimeter னா என்ன rainfall distributionல வந்தது? வெரி ஹெவி. Very heavy or very high. So average rainfall வந்து above 200 centimeter இங்க இருக்கும். இங்க இருக்கக்கூடிய temperature வந்து it will be average temperature வந்து it is 24 degrees Celsius, right? So இந்த மாதிரி temperature இருக்கும். அண்ட் எந்த இடத்துலலாம் நமக்கு வந்து ஹாட் அண்ட் ஹியூமிட் ஏரியாஸ் இருக்கும் அந்த இடத்துல நமக்கு இந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். இங்க இருக்கக்கூடிய ட்ரீயோடைய ஹைட் வந்து இட் வில் பி 45 to 60 மீட்டர் ஹைட் வரைக்கும் இருக்கும். அண்ட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல எப்பவுமே நமக்கு வந்து ஹார்ட்வுட் ஃபாரஸ்ட் மட்டும் தான் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய ட்ரீயோடைய வுட் வந்து இட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் ஹார்ட்வுட், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் லொகேஷன் ஆஃப் திஸ் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியா, நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ் தான் வந்து நமக்கு ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். அண்ட் இந்த இடத்துல நமக்கு சன்ரைஸ் என்ன ஆகாது அப்படின்னா சர்ஃபேஸ்க்கே ரீச் ஆகாது, ரைட்? ஸோ வந்து ட்ரீஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சன்லைட்டை பெறுறதுக்காண்டி அதை கெயின் பண்ணுங்கிறதுக்காண்டி கம்ப்ளீட் பண்ணி அதோட ஹைட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டுவர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ரைட்? அண்ட் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆர் rubber, coconut, ebony, mahogany and palms. These are the examples of tropical evergreen forest இருக்கக்கூடிய trees, right? What we have learned here அப்படின்னா tropical evergreen forest இந்த average rainfall வந்து above 200 centimeter. Temperature பார்த்தோம் அப்படின்னா it is above average temperature வந்து 24 degrees Celsius and it is found at hot and humid areas of India. Trees உடைய height வந்து it is quite tall as 45 to 60 meter and இங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் வந்து hardwood forest, which means அந்த trees எல்லாமே வந்து hardwood trees. Examples are rubber, coconut, ebony, mahogany and palms. And next is that okay, trees வந்து கம்ப்ளீட் பண்ணி it will be raising it height because sunlight கிடைக்கணுங்கிறதுக்காண்டி and also sunlight வந்து earth surface வந்து reach ஆகாது. And it is found at what are the areas? Western Ghats, Andaman Nicobar. Okay, and Eastern Eastern India. Okay, these are the regions of tropical evergreen forest. Okay, let's move to next one. This is deciduous forest, right? இது வந்து அதுக்கு அடுத்த ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய ரீஜன், that is 100 to 200 centimeter. இங்க ட்ரீஸோட ஹைட் வந்து அதை விட கம்மியா தான் இருக்கும். மேக்ஸிமமே வந்து 45 தான் இருக்கும், that is 25 to 45 meter, right?
சம்மர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து போதுமான தண்ணி கிடைக்காததுனால அவங்களுடைய லீவ்ஸ் எல்லாமே வந்து ட்ரை சீசன்ல தே வில் பி ஷெட்டிங் இட் ரைட், அது எல்லாமே கீழே விழுந்துரும் ரைட். அண்ட் இட் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்கனாமிக்கல் வைஸ் அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபாரஸ்ட். நமக்கு இருக்கக்கூடிய நிறைய வுட்ஸ் வந்து we are taking from here only. ஃபார் எக்ஸாம்பிள் சால், டீக், சீஷம், சாண்டல்வுட், டியோடர் அண்ட் மஹுவா, இந்த ட்ரீஸ் எல்லாமே வந்து நமக்கு டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல இருந்து தான் கிடைக்குது ரைட். அண்ட் இது எந்தெந்த ரீஜியன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா ஷிவாலிக்ஸ், கங்கா வேலி, வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியா, இந்த ரீஜியன்ஸ் ஃபுல்லுமே நமக்கு இருக்கிறது டெசிடியஸ் ஃபாரஸ்ட் ரைட். ஸோ அங்க இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் பொறுத்து அது ட்ரை டெசிடியஸா மாய்ஸ்ட் டெசிடியஸான்னு சொல்லிட்டு 2 டைப்ல பிரிக்கும் அதுக்கு அடுத்து ரைட். ஸோ till now we have learned tropical evergreen. Now we are discussing deciduous forest. Deciduous forest ஓட rainfall வந்து it is 100 to 200 centimeter. Average height வந்து 25 to 45 meter right. So summerல இந்த leaves வந்து shed பண்ணிடுவாங்க because அவங்களுக்கு வந்து தண்ணி போதுமானதா கிடைக்காது. And it is found at like Shivaliks, Ganga Valley, Western Ghats and Northeast India. Now the trees, important trees were teak, sandalwood, deodar and shisham right. These are the important trees in deciduous forest. Okay, next is tropical dry forest right. இங்க இருக்கக்கூடிய rainfall வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து 100 to 200, இப்ப பார்க்கிறது வந்து 50 to 100 centimeter right. ஸோ இங்க வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதோட ட்ரீ ஐ மீன் அந்த வெஜிடேஷனோட ஹைட் பார்க்கும்போது இட் இஸ் 6 to 9 meter only ரைட். அண்ட் இதோடைய ரூட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப திக்கரா இருக்கும். எதுக்காக அப்படின்னா இங்க போதுமான அளவுக்கு ரெயின்ஃபால் இல்லாததுனால அண்டர் கிரவுண்ட் வாட்டரை தே வில் பி யூசிங் இட். ஸோ அதனால நமக்கு ரூட்ஸ் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நீம் ட்ரீ ரைட். அண்ட் ஜஸ்ட் ரிமெம்பர் நீம் ட்ரீ அண்ட் ஸ்டடி திஸ். நவ் இங்க இருக்கக்கூடிய அந்த மரப்பட்டை இருக்கும் இல்லையா, லைக் ஹவ் யூ எவர் வாட்ச்ட் நீம் ட்ரீ? வேப்ப மரம் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல? எஸ் ஓகே, அதோட மரப்பட்டையெல்லாம் வந்து ரொம்ப டென்ஸா இருக்கும். பிகாஸ் வந்து எவாபரேஷனால நமக்கு வந்து வாட்டர் எவாபரேட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த பார்க்லாம் ரொம்ப திக்கரா இருக்கும். அண்ட் இந்த ரீஜன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட், இது எல்லாமே வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் திஸ் அக்ரிகல்ச்சர் ரைட். அண்ட் இட் இஸ் ஃபவுண்ட் அட் பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேஷ், ஈஸ்டர்ன் ராஜஸ்தான் அண்ட் சென்ட்ரல் டெக்கன் பிளாட்டியூ. இந்த இடத்துல தான் நமக்கு ப்ரிடாமினென்ட்டா நமக்கு ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் வில் பி தேர். அண்ட் தெர் இஸ் அனதர் டைப் தட் இஸ் இங்க இருக்கக்கூடிய right. And some of the examples of trees are neem, sisham, babul and peepal and mango right. These are some of the example. You can, am I audible? எஸ் மேம். Okay, now tropical dry forest பார்த்துட்டு இருக்கோம். இதோட average rainfall வந்து it is about 50 to 100 centimeter. It will be less dense and சின்ன சைஸ்ல இருக்கும். It is 6 to 9 meter right. இதோட ரூட்ஸ்ல ரொம்ப திக்கரா இருக்கும் because underground water வந்து யூஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி. அண்ட் தட்ஸ் இட். இங்க லாங் கிராஸஸ் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சின்ன அளவில் இருக்கக்கூடிய டெசிடியஸ் ட்ரீஸ் வந்து இந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் arid or desert forest ரைட். இந்த இடத்துல ஆவரேஜ் ரெயின்ஃபால் வந்து இட் இஸ் less than 50 centimeter right. And the prominent features are சின்ன சின்ன லீவ்ஸ் இருக்கும், bark வந்து ரொம்ப திக்கா இருக்கும் and longer roots will be there. This is in desert forest. And dates இருக்கு இல்லையா, இந்தியன் வைல்டு டேட், இட் இஸ் அ காமன் கைண்ட் ஆஃப் ட்ரீ இன் தீஸ் ஆர் காமன் டைப் ஆஃப் வெஜிடேஷன் இன் தீஸ் டெசர்ட்ஸ். எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா வெஸ்டர்ன் ராஜஸ்தான், சவுத் வெஸ்ட் ஹரியானா அண்ட் பஞ்சாப் அண்ட் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் குஜராத். நெக்ஸ்ட் இஸ் தட் இங்க இருக்கக்கூடிய லைக் வெஜிடேஷனோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிக்கர், பாபுல் அண்ட் அசாஷியா, புஷஸ் அண்ட் ஷ்ரப்ஸ். இது எல்லாமே வந்து நமக்கு டெசர்ட் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய வெஜிடேஷன்ஸ். அண்ட் till now we have discussed 3 things, fourth one வரைக்கும் பார்த்திருக்கோம். tropical evergreen forest and example for tropical evergreen forest are rubber, ebony and coconut also. Next is deciduous forest, இங்க வந்து salt, teak and sandalwood. Next is tropical dry forest, இங்க பார்த்த example வந்து neem and mango right. Next one is that arid or desert forest, இங்க பார்த்த example வந்து kicker, babul and acacia right. And next is tidal forest. Okay, இதுதான் நம்ம வந்து லைக் இந்த mangroves எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா, it is associated with this tidal forest. And இது வந்து
கோஸ்ட் எங்க இருக்கோ அந்த இடத்துல இந்த ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். இல்ல அப்படின்னா ஒரு டெல்டாவோட எட்ஜஸ்ல நமக்கு இந்த டைடல் ஃபாரஸ்ட் வில் பி தேர். அண்ட் இங்க வந்து திக் புஷஸ் வில் பி தேர் அண்ட் ஆல்சோ ferns. அண்ட் what is halo? What is this word related to halo? Salt content. Salt content. ஸோ வந்து இங்க இருக்கக்கூடிய இது வந்து கோஸ்ட் ஒட்டி இருக்கிறதுனால நமக்கு வந்து மெரைன் வாட்டர் வந்து ரொம்ப சால்ட் கண்டென்ட் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய ட்ரீஸ் இருக்கு இல்லையா, டைடல் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய வெஜிடேஷன்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் டாலரண்ட் ஆஃப் திஸ் salinity. ஈவன் தோ அங்க அவ்வளவு salinity இருந்தாலும் they will be growing here. So these type of vegetation is called as halophytes, right? So they are tolerant towards this salinity. And இந்த டைடல் ஃபாரஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னா இன் சுந்தர்பன்ஸ், அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட்ஸ், டெல்டாஸ் ஆஃப் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி, இந்த ரீஜியன்ஸ்ல ஃபுல்லா நமக்கு டைடல் ஃபாரஸ்ட் will be there. And next is mountain forest. Now mountain forest வந்து லைக் நமக்கு அந்த ஸ்லோப் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு சர்டன் ஹைட்ஸ் தாண்டும் போதும் நமக்கு வந்து இந்த வெஜிடேஷன் கவர் வந்து வேரி ஆயிட்டே இருக்கும், ரைட்? நவ் ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், நம்ம வந்து இப்போ ஹிமாலயாஸ் கீழே இருந்து மேலே போறோம், ரைட்? ஒரு 1500 meters வரைக்கும் போயிட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எவர் கிரீன் ட்ரீஸ் வந்து இந்த இடத்துல ஜாஸ்தி இருக்கும், ரைட்? அப் டு 1500 meters. சரி, இதுல இருந்து கொஞ்சம் மேல ஹைட்டுக்கு போறோம் அப்படின்னா பிட்வீன் திஸ் 1500ல இருந்து 3500 meter வரைக்கும் நமக்கு வந்து இந்த டெம்பரேட் கோனிஃபரஸ் ட்ரீஸ் வந்து இருக்கும், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பைன் ட்ரீஸ், ஓக் ட்ரீஸ் அண்ட் you can see these images in Google. Pine, fir, oak and cedar, இது எல்லாமே வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கும். அப் டு திஸ் 1500ல இருந்து 3500 வரைக்கும். அண்ட் இதே நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைட்டா போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து ரோடோடென்ட்ரான்ஸ் அண்ட் ஜூனிபர்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும். தீஸ் ஆர் சம் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் ஒன்லி. அண்ட் நம்ம இதெல்லாம் தாண்டி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அல்பைன் கிராஸ்லேண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், ரைட்? ஸோ ஒரு சர்டன் ஹைட்டுக்கு போக போக நமக்கு வந்து இந்த மாதிரி வெஜிடேஷன்ல வேரியேஷன் ஆகுது இல்லையா, இதுதான் நம்ம வந்து மவுண்டைன் ஃபாரஸ்ட் சொல்லி சொல்றோம். இஸ் இட் கிளியர்? மவுண்டைன் ஃபாரஸ்ட். Yes, ma'am. Okay. Next we'll be dealing with the soil types. Before that, let's revise this. First என்ன பார்த்தோம்? Tropical evergreen forest. Okay. Can you tell what are all the things we have discussed under tropical evergreen? Rainfall எவ்வளோ? More than 200. More than 200. 100 to 200. Tropical evergreen தானப்பா? ட்ரை டெசிடியஸ் தான் வந்து 100 to 200. எவர்கிரீன் வந்து கரெக்ட் தான், 200 centimeter மேல இருக்கும். அண்ட் டெம்பரேச்சர் 24 degrees Celsius. ஓகே. கேன் ஒரு 2-3 பேராவது மைக் ஆன் பண்ண முடியுமா? லைக் பாசிபிள்? ஓகே. ட்ராபிக்கல் எவர்கிரீன் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் அங்க வந்து 200 centimeter மேல ரெயின்ஃபால் இருக்கும். நெக்ஸ்ட் திங் இஸ் தட் 24 degree Celsius இருக்கும் ஆவரேஜ் டெம்பரேச்சர். அண்ட் வாட் நெக்ஸ்ட்? வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் எவர்கிரீன்? Hot and humid இருக்கணும். ஓகே, ஹாட் அண்ட் ஹியூமிடா இருக்கும். லைக் எவர்கிரீன் அதுக்கு ஏன் பேர் வந்தது? லீவ்ஸ் லீவ் செட் பண்ணாது. ஓகே. அண்ட் அதோட ஹைட் எவ்வளவு இருக்கும்? வெஜிடேஷனோட ஹைட் 45 to 60 meter. 45 to 60 meter. Okay, some of the places with respect to tropical evergreen are Western Ghats, Western Ghats, Andaman Nicobar, Eastern India. Eastern India, right? Okay, next is tropical tropical deciduous forest. What is deciduous? Sheds leaves in summer. Okay. Rainfall? 100 to 200 centimeter. Okay. Any other points do you remember regarding deciduous? Economically. Okay. Name some trees. Teak, sandalwood. Teak, sandalwood. Okay, this is enough. What is the next type? Tropical dry forest. Tropical dry forest. Okay. What we have learned here? 50 to 100 centimeter rainfall. 50 to 100 centimeter rainfall. Roots வந்து திக்கா லாங்கா இருக்கும். வாட்டர் அண்டர்கிரவுண்ட் வாட்டர் இது பண்றதுக்காண்டி ரூட்ஸ் வந்து திக்கா இருக்கும். எக்ஸாம்பிள் நீம், மேங்கோ. வேற எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கா? நீம், மேங்கோ தவிர
Probably people. ஓகே பீப்புள். தென் எந்த ரீஜியன்ஸ்ல நமக்கு இந்த ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் இருக்கு? ஏதாவது ஒண்ணு ஞாபகம் இருந்தா ஓகே. Haryana. ஹரியானா பஞ்சாப். இருந்துச்சா? எஸ் மேம். ஓகே. பஞ்சாப், ஹரியானா அண்ட் சென்ட்ரல் டெக்கன் பிளாட்டியூ, ரைட்? எஸ் மேம். நெக்ஸ்ட் arid or a desert forest? What are the conditions here? Rainfall less than 50 centimeter. Okay. Then Prominent features வந்து small leaves, thick bark, long roots இருக்கணும் மேம். okay. அப்புறம் இங்க வந்து இந்தியால வந்து இந்தியன் வைல்ட் டேட் தான் ஸ்பெஷல். Okay. More than enough. And next thing is that இது வந்து areas வந்து like western Rajasthan and some parts of Gujarat, right? Next one is the tidal forest. Yes. With respect to tidal forest? Along the coast. Okay, along the coast and deltas அந்த சைடுல இருக்கும். And இங்க இருக்கக்கூடிய types of trees வந்து mangroves and sundari types னு சொல்லி சொல்லுவாங்க. And next thing, the speciality of இருப்பாங்க. புரியலப்பா? ஹாலோஃபைட்ஸ் தான் அங்க வளர்றது. Halophytes தான் இருப்பாங்க. What is halophyte? சலைனிட்டிக்கு டாலரண்டா இருக்கும். Tolerant-ஆ இருப்பாங்க. And location? சுந்தர்பன்ஸ், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். அதே மாதிரி ஈஸ்டர்ன் Delta. கோஸ்டல் பிளேன்ஸ்ல டெல்டா ரீஜியன்ஸ். லைக் என்னென்ன ரிவர்ஸ்லாம் இருக்கு? மகாநதி, கோதாவரி. கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. Right. Next thing is that mountain forest. Tell something about mountain forest. Slope vary ஆகும். So அதோட vegetation vary ஆகும். Okay. 1500 குள்ள வந்து evergreen. Okay. அதுக்கு மேல வந்து Temperate. temperate Coniferous. coniferous. எக்ஸாம்பிள் வந்து பைன். நெக்ஸ்ட் snow grass. ஓகே, ஸ்னோ கிராஸஸ். அதுக்கு மேல போனாதான் நமக்கு வந்து இந்த அல்பைன் கிராஸ்லேண்ட்ஸ் வந்து இருக்கும். ஹையர் லாட்டிடியூட்ல வந்து நமக்கு ஜூனிபர்ஸ் அண்ட் ரோடோடென்ட்ரான்ஸ் will be there, right? Just give me a minute. This is rhododendrons. Like இந்த மாதிரி தான் plants will be there. And the next one is the junipers, right? எஸ் மேம். Okay, like this is junipers. So இந்த மாதிரி தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா லைக் நம்ம கொஞ்சம் ஹைட் போக போக இந்த மாதிரி வேரி ஆகிட்டே இருக்கும் ஹிமாலயன் சிஸ்டம்ல. Now let's continue with this. Okay, vegetation புரிஞ்சது இல்ல? எஸ் மேம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங் கிளாஸும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி இதை இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிருக்கேன். அப்பதான் எக்ஸாம்பிள்ஸோட ஞாபகம் இருக்கும். இல்ல நெக்ஸ்ட் வீக் எடுத்து பார்த்தா கூட எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஸோ இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு டே கன்க்ளூட் பண்ணும்போது இல்ல ரிவைஸ் நைட் ரிவிஷன் பண்ணுவீங்க இல்லையா, அப்பவும் ஒரு வாட்டி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட் சாயில் டைப்ஸ். இது வந்து இந்தியால வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியால இருக்கக்கூடிய சாயில் டைப்ஸ் தான். சாயில் ஃபார்மேஷன் அதெல்லாம் வந்து இன்னும் இருக்கு. we will be learning those topics under biogeography, right? Let's start with the soil types. உங்களுக்கு தெரிஞ்ச சாயில் டைப்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். Black soil soil, இன்னைக்கு பார்த்திருக்கோம். red soil, ரெட் சாயில், alluvial, alluvial soil, laterite soil, laterite soil. Then there is something called red and yellow soil ஒன்னு இருக்கு. இன்னொன்னு என்னப்பா? sandy, loam. Sandy soil. So sandy, loamy, clayey. Okay. Desert soil. என்னப்பா? desert soil. Okay. Have you ever went like agriculture பண்ற இடத்துக்கு இந்த மாதிரிலாம் போயிருக்கீங்களா யாராவது? Ever exposed to that side? yes ma'am. Yes, ma'am. Okay. Okay. Yeah. ஸோ வந்து எல்லா மண்ணிலையும் நம்ம எல்லாமே விதைச்சிட முடியாது இல்லையா? ஸோ பேஸ்ட் அப்பான் தி சாயில் டைப், அது என்ன சாயில் இருக்கு அது பொறுத்து
there will be variations. Like ஒரு சில soil typesல நம்ம வந்து ஒரு சில crops மட்டும் தான் கல்டிவேட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் லைக் இரிகேஷன் சில சாயிலுக்கு ரொம்ப தேவைப்படும், சில சாயிலுக்கு கம்மியா தேவைப்படும். இதை பொறுத்து நமக்கு சாயில் டைப் பொறுத்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைக் நம்ம கிராப் கல்டிவேஷனும் வேரி ஆகும், ரைட்? ஸோ பிளாக் சாயில்ல டீ கல்டிவேட் பண்ண முடியுமா? சும்மா ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பாக்கிறதுக்காண்டி கேட்கறேன். ஓகே, ஸோ வந்து டீ பிளான்டேஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஹில்லி ஸ்லோப்ல நமக்கு வந்து தேவைப்படும். பிகாஸ் அதுக்குன்னு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தேவை, சில டைப் ஆஃப் ரெயின்ஃபால் தேவை. ஸோ ஒவ்வொரு கிராப்புக்குமே வந்து ஒவ்வொரு நீட் இருக்கு. அதை பொறுத்து தான் வந்து லைக் ஒரு கிராப்பை எந்தெந்த இடத்துல க்ரோ பண்ண முடியுமோ அங்கங்க க்ரோ பண்ண முடியும், ரைட்? சரி, கோகனட் எங்க ப்ரொடாமினண்டா க்ரோ பண்றாங்க வித்தின் இந்தியா? கேக்கலப்பா. கேரளா, தமிழ்நாட்டுல வந்து பொள்ளாச்சி, ஈரோடு அந்த ஓகே, அந்த பெல்ட்டுக்குள்ள கோகனட் இருக்கு. சரி, ஓகே. ரப்பர் தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி சைடுல, கேரளால. ஓகே ஓகே ஃபைன். சுகர் கேன் உத்தரப்பிரதேஷ். ஓகே, உத்தரப்பிரதேஷ். தென் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. ஓகே ஓகே, அங்கேயும் கல்டிவேட் பண்றாங்க. அண்ட் சரி, இது வந்து ஜியோகிராஃபிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. லெட்ஸ் இருந்தாலும் நம்ம போகலாம். ஹவ் யூ எவர் கிராஸ் திஸ் வேர்ட் எம்எஸ்பி அண்ட் ரெமுனரேஷன் பிரைஸ், ஐ கெஸ் எஃப்ஆர்பி, இந்த ரெண்டு வேர்டு எங்கேயா கிராஸ் பண்ணிருக்கீங்களா? மினிமம் சப்போர்ட் பிரைஸ், ஃபேர் அண்ட் ரெமுனரேஷன் பிரைஸ்னு சொல்லிட்டு. எஸ் மேம். ஓகே, வாட் இஸ் தட்? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க பார்க்கலாம். எம்எஸ்பினா கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு பிரைஸ் ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க மேம். ஓகே, அதுக்கு கீழே வித்தா லைக் அவங்களுக்கு நஷ்டமாயிரும். எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கப்பா? லைக் அவங்க ப்ரொடியூஸ்க்கு தானே? எஸ் மேம். ஓகே. ஸோ வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து கல்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வில் பி அனௌன்சிங் திஸ் எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னு சொல்லிடுவாங்க. இப்போ அந்த பிரைஸ் வந்து அதுக்கு கம்மியா மார்க்கெட்ல அதோட ரேட் வந்து இருக்காது. அதுக்கு எம்எஸ்பி விட ஜாஸ்தியா தான் வந்து மார்க்கெட்ல அவங்க கிட்ட இருந்து கொள்முதல் விலை வந்து அதுக்கு மேலதான் இருக்கும், ரைட்? ஸோ இப்போ வந்து இட் இஸ் ஃபார்மர்ஸ் சாய்ஸ். அவங்க வந்து இவங்க கிட்ட கொடுத்தாலும் கொடுக்கலாம் கவர்மெண்ட்டை, இல்லை அப்படின்னா நமக்கு வந்து வெளியே இருக்கக்கூடிய மற்ற மார்க்கெட்ஸ்லயும் அவங்க கொண்டு போய் கொடுக்கலாம். இப்போ இந்த எம்எஸ்பி மூலியமா இவங்க வாங்குறாங்க இல்லையா, கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய கிரெயின்ஸ் தான் வந்து நமக்கு வந்து எதன் மூலியமா நம்ம கைக்கு வருது? ரேஷன்ஸ் மூலியமா நம்ம கைக்கு வந்து சேருது, ரைட்? ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எம்எஸ்பி. நெக்ஸ்ட் இஸ் எஃப்ஆர்பி. இந்த எம்எஸ்பி இருக்கு இல்லையா, லைக் எம்எஸ்பி வந்து நிறைய மொத்தம் 10 to 12 இதுக்கு இருக்கு, லைக் கிராப்ஸுக்கு இருக்கு, கிராப் ஈல்டுக்கு. எஃப்ஆர்பி வந்து இட் இஸ் ரெஸ்பெக்ட் டு நமக்கு வந்து சுகர் கேனோட சேர்ந்தது. இந்த ஃபேர் அண்ட் ரெமுனரேஷன் பிரைஸ் நினைக்கிறேன், இட் ஹஸ் பீன் சோ லாங், அதை ரிவைஸ் பண்ணி. ஸோ மோஸ்ட்லி அது கரெக்டாக தான் இருக்கணும், ஃபேர் அண்ட் ரெமுனரேஷன் பிரைஸாக தான் இருக்கும். எஃப்ஆர்பின்னு சொல்லுவாங்க சுகர் கேனுக்கு மட்டும். இஸ் இட் ரைட் ஆர் இஸ் இட் ராங்? எஃப்ஆர்பிங்கிறது ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இஸ் காட்டன். காட்டன் எங்க ப்ரிடாமினண்டா க்ரோ பண்றாங்க? Have you ever planted a plant till your life இப்போ வரைக்கும்? ஓகே, how is it feels like ஒரு நம்ம வச்ச செடி அது வளர்றது பாக்குறது? நத்திங்கா? Have you ever into like any pets or plants அந்த மாதிரி எதுவும் க்ரோ பண்ணி இது வரைக்கும் பார்த்திருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே, how it feels actually having a pet? நல்லா க்ரோ ஆச்சுனா ஹாப்பியா இருக்கும். ஓகே, இதே பெட் யாரும் வச்சிருக்கீங்களா லைக் in this class? எஸ் மேம். Okay, how it feels having a pet and living with it? ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஓகே ஓகே ஃபைன். அதே மாதிரி தான் இந்த பிளான்ட் க்ரோயிங்கும், லைக் நம்ம ஒன்று வச்சு அது ஏதோ வியாதி ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா? இட் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட் ஃபீல். வி ஹேவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஜஸ்ட் பிளான்ட் அ பிளான்ட், ரைட்? லெட்ஸ் see this. இங்க வந்து நம்ம நிறைய வெஜிடேஷன்ஸ் வந்து நீங்க பார்ப்போம். அண்ட் ஒவ்வொரு வெஜிடேஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் தேவைப்படும், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து சாயில். First we shall discuss the soil today. If time permits na, we shall discuss vegetation or else we shall see it in our evening class. Let's start with alluvial soil. Alluvial soil na edoda relate anadhu? Can anyone say?
river deposition. river deposition தான் வரக்கூடியது, ரைட்? ஸோ இட் இஸ் ஃபார்ம்டு பை சம் depositional works of rivers, river valleys, flood plains and delta. இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிற ஃபைன் டெபாசிட்ஸ் தான் வந்து நமக்கு இந்த அலுவியல் சாயில். அண்ட் இது வந்து ரொம்ப ஹைலி ஃபெர்டைலா இருக்கும், ரைட்? ஸோ அலுவியல் சாயில் இஸ் ஹைலி ஃபெர்டைல். அண்ட் எந்த இடத்துல நமக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா இட் இஸ் வித் சட்லஜ் அண்ட் கங்கா பிளைன்ஸ், ரைட்? அண்ட் வாட் இஸ் பேரண்ட் மெட்டீரியல்? பெட்ராக். பெட் ராக்ஸ். ஸோ வந்து இந்த சாயில் இருக்கு இல்லையா, அலுவியல் சாயிலுடைய பேரண்ட் மெட்டீரியலுக்கும் இந்த சாயிலுக்குமே வந்து ரொம்ப லெஸ் கனெக்ஷன்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் அது ரொம்ப தூரத்துல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா டிராவல் ஆகி லைக் ரிவர் தான் கொண்டு வந்து இங்க டெபாசிட் பண்ணும், ரைட்? ஸோ தெர் இஸ் லெஸ் கனெக்ஷன் வித் த பேரண்ட் மெட்டீரியல். அண்ட் இந்த அலுவியல் சாயில் வந்து இட் இஸ் ரிச் இன் பொட்டாசியம், ரைட்? பட் இட் இஸ் டெபிசிட் இன் நைட்ரஜன் அண்ட் ஹியூமஸ் கண்டென்ட். வாட் இஸ் ஹியூமஸ்? வாட் இஸ் ஹியூமஸ்? Organic matter. Organic matter. What is the color of humus? Black. Carbon. Okay. Dark colorல இருக்கும். That is organic matter. And right. நமக்கு இந்த அலுவியல் சாயில்ல வந்து ஹியூமஸ் கண்டென்ட் இருக்காது. பிகாஸ் இது வந்து ஜஸ்ட் சாயில். இட் இஸ் கேரிட் பை த ரிவர் அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் டெபாசிட்டட் இன் த ரிவர் வேலிஸ், ஃப்ளட் பிளைன்ஸ்ல வந்து டெபாசிட் பண்ண மட்டும் தான் செஞ்சிருக்கு. இதே நமக்கு எப்போ ஹியூமஸ் வரும் அப்படின்னா, இப்போ டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னா வந்து லீவ் ஷெட் ஆகக்கூடிய ஃபாரஸ்ட். இந்த லீவ்ஸ் எல்லாம் ஷெட் ஆகி தரையில இது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லைக் இன்செக்ட்ஸ் ஆர் பேர்ட்ஸ் அதெல்லாம் வந்து இறந்து போய் அங்க இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கன்வெர்ட்டிங் இன்டு ஹியூமஸ் கண்டென்ட். நமக்கு இந்த அலுவியல் சாயில்ல அந்த கதையே கிடையாது. ஜஸ்ட் அது அங்கிருந்து கேரி ஆன் பண்ணி இங்க டெபாசிட் பண்ணிட்டு முடிஞ்சது, அவ்வளவுதான், ரைட்? ஸோ this alluvial soil is rich in potash but deposited nitrogen and humus content, right? And next is what is rabi, what is kharif, and what is zaid? இது எங்கயாவது கேள்விப்பட்ட மாதிரியாவது இருக்கா? ராபி, காரிஃப், ஜைட் கேக்கலப்பா. அக்ரிகல்ச்சர் கிராப்பிங் சீசன். ஓகே, வாட் இஸ் ராபி? வின்டர். Sorry, winter. ஓகே, வாட் இஸ் காரிஃப்? சம்மர் மந்த்ஸ் ஜூன்ல இருந்து செப்டம்பர் அதுக்குள்ள ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. தட் இஸ் காரிஃபா. Yes, ma'am. Okay, let's see this, right? So this is important. இது வந்து ஒன்ஸ் படிச்சா அது ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதே மாதிரி தான் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு டே கன்க்ளூட் ஆகும்போது ரிவைஸ் பண்ணுங்க. சண்டே ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது சார்ஜ் ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து நான் ஒரு 2 வீக்ஸ்ல கேட்கறேன். ஞாபகம் இருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம், ரைட்? லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் growing seasons, ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காரிஃப், ரைட்? காரிஃப்ங்கிறது வந்து இட் இஸ் மான்சூன் கிராப், ரைட்? ரெய்னி சீசன்ல நம்ம வந்து கல்டிவேட் பண்றதா வந்து we are calling it as காரிஃப். அண்ட் இது வந்து மான்சூன் மந்த்ஸ்ல க்ரோ பண்ணக்கூடிய கிராப்ஸ். இட் இஸ் ஃப்ரம் ஜூன் டு அக்டோபர், இல்ல அப்படின்னா நவம்பர் வரைக்கும் இட் வில் பி கோயிங், ரைட்? ஸோ இது வந்து வெட் வெதர். இந்த டைம்ல வந்து நமக்கு ஜாஸ்தி வெட் வெதர் தான் இருக்கும். அண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா காட்டன், ரைஸ், ஜவர் அண்ட் பஜ்ரா, ரைட்? ஸோ யூ கேன் ரிமெம்பர் திஸ் காட்டன் அண்ட் ரைஸ். ஓகே, காரிஃப்கான எக்ஸாம்பிள் வந்து ரைஸ். அண்ட் we shall come to ராபி later, ரைட்? காரிஃப்ங்கிறது என்னது? The season is மான்சூன், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ராபி. ராபிங்கிறது வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் வின்டர், ரைட்? காரிஃப்க்கு அப்புறம் நமக்கு வருது ராபி அண்ட் இட் இஸ் வித் வின்டர் சீசன். இது வந்து அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் இருக்கும், ரைட்? இந்த காரிஃப்க்கும் ராபிக்கும் இடையில ஒரு சம்மர் வரும் இல்லையா, அந்த சீசன்ல கல்டிவேட் பண்றதுதான் சைட், ரைட்? So that is summer crop. Now first is kharif. Kharif is associated with rainy, and the next one is rabi. It is associated with winter, right? And இது வந்து அக்டோபர் டு மார்ச் வரைக்கும் இருக்கும். இந்த காரிஃப்க்கும் ராபிக்கும் இடையில இருக்கக்கூடிய சம்மர் தான் வந்து we are calling it as zaid crops, right? Let's see this. And okay, இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னா காட்டன் அண்ட் ரைஸ். அண்ட் ராபி கிராப்ஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து இட் இஸ் வீட் அண்ட் சன்ஃபிளவர் அண்ட் கிராம், ரைட்? பருப்பு சொல்றோம்ல, அதெல்லாம் இங்கதான் வரும். இந்த பிளாக் கிராம், பெங்கால் கிராம், அதெல்லாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் சம்மர் ஆர் zaid crops. இங்க இருக்கிறது வந்து கிரவுண்ட் நட்டு, வாட்டர் மெலனு, இது எல்லாமே வந்து லைக் தீஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் சம்மர் கிராப்ஸ். ஓகே, இஸ் இட் கிளியர்? காரிஃப், ராபி அண்ட் zaid. Yes. Okay.
let's get back to the soil type. Okay. In the alluvial soil வந்து it is both good for this rabi crop and kharif crop, right? மான்சூனுக்கும் சரி winter crops-க்கும் சரி this alluvial soil is both doing good. And டெல்டா ரீஜியன்ல இது இருக்கிறதுனால it is ideal for jute cultivation. Jute cultivation வந்து எந்த இடத்துல ஜாஸ்தி இருக்கு? In which state? வெஸ்ட் பெங்கால். West Bengal, right? ஜூட்டுக்கு இன்னொரு நேம் என்ன? It is also called as what? இல்லையா, கோல்டன் ஃபைபர்னு சொல்லுவாங்கல்ல ஜூட். golden fiber. எஸ். வாட் இஸ் பிளாக் கோல்ட்? கோல் மேம். கோலா பெட்ரோலியமாப்பா? ஓகே, we shall discuss that later. Kindly verify those point. அது வந்து கோல் பிளாக் கோல்டா இல்ல பெட்ரோலியம் பிளாக் கோல்டான்னு. And yes, this alluvial soil is best for cereals and pulses, right? And what we have seen here அப்படின்னா alluvial soil, and இருக்கிறதுலே ரொம்ப largest tract எங்க இருக்கு அப்படின்னா between the Satluj and the Ganga plains, and it is rich in potash. And எது ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னா நைட்ரஜனும் ஹியூமஸ் கண்டென்ட்டும் இதுல கம்மியா இருக்கும். It is good for both rabi and kharif crops, especially delta regionல jute cultivation வந்து இங்க ஜாஸ்தி பண்றாங்க. And it is best for cereals and pulses. Next is alluvial soil, and yes, we have discussed this Kadar, Bangar, right? What is Kadar? நியூ இயர் அலுவிலியம். நியூ இயர் அலுவியம், ரைட்? ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷா ஃபார்மேட் கொண்டு வந்து டெபாசிட் பண்ணிருக்கக்கூடிய அலுவியல் சாயில், அண்ட் இட் இஸ் நான் போரஸ், கிளேயி அண்ட் லோமி. நெக்ஸ்ட் இஸ் பாங்கர். இது வந்து அந்த ஃபிளட் லெவலுக்கு மேல இருக்கக்கூடிய டெரேஸ்ல இருக்கக்கூடியது, அண்ட் இட் இஸ் வெல் ட்ரைன்ட் அண்ட் ட்ரையர். இதோட நேச்சர் வந்து இட் வில் பி கோர்ஸ் இன் நேச்சர், ரைட்? இங்க வந்து லைன் நொடல்ஸ் இருக்கும், பெபிள்ஸ் இருக்கும், டெவல்ஸ் இருக்கும், கொஞ்சம் பெரிய பெரிய கல்லா இருக்கும், ரைட்? இந்த அலுவியல் சாயில் வந்து டோட்டல் இந்தியாவோட ஏரியால இட் இஸ் ஆஃப் 22.16% வந்து நமக்கு அலுவியல் சாயில் இருக்கும், ரைட்? திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ். நெக்ஸ்ட், திஸ் இஸ் அலுவியல் சாயில். நெக்ஸ்ட் we are going to discuss about black soil. Black soil வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா வல்கனிக் ஆக்டிவிட்டியால ஃபார்ம் ஆயிருக்கும். வெளியே வந்திருக்கக்கூடிய லாவா இங்க solidify ஆனதுனால லேயர் லேயரா solidify ஆயிருக்கும். இதனால நமக்கு black soil வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். Generally it will be locating in this Deccan Plateau, and it is also called as black cotton soil. இல்ல அப்படின்னா ரீகர் soil எனக்கு இன்னொரு நேம் இருக்கு, ரைட்? இது ஏன் பிளாக்கா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால நமக்கு வந்து black soil இருக்கு, சாரி black கலர்ல இருக்கு. அதே மாதிரி it is formed by this plutonic lava materials, right? லாவா வந்து நமக்கு solidify ஆகி ஃபார்ம் ஆனதுனால it is black in color, and it is highly fertile, right? அலுவியல் விட இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்குது, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே. இங்க டெஃபிஷியன்ட் கண்டென்ட் என்னன்னு பார்க்கும்போது லைக் ஆர்கானிக் கண்டென்ட் இங்க இருக்காது, which means ஹியூமஸ் வந்து கம்மியா தான் இருக்கும், பாஸ்பரஸும் கம்மியா இருக்கும், நைட்ரஜனும் கம்மியா இருக்கும், ரைட்? பட் இட் இஸ் ரிச் இன் லைம், அயன், மெக்னீஷியா அண்ட் அலுமினியா. இது எல்லாமே வந்து இங்க ஜாஸ்தியா இருக்கும், ரைட்? அண்ட் திஸ் இஸ் இது வந்து கொஞ்சம் வாட்டர் நல்லா வாங்கி வச்சுக்கும். லைக் இந்த சாயில் வந்து வாட்டர் நல்லா எப்படி சொல்றது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். இது ரொம்ப நாள் வாட்டர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டிராப்ட் கண்டிஷன் மாதிரி இந்த மாதிரி பெரிய கிராக்கா விழுந்துரும், ரைட்? ஹேவ் யூ எவர் வாட்ச் திஸ் பிளாக் சாயில்? இந்த மாதிரி கிராக்ஸ், இந்த மாதிரி கிராக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் ஓகே, இட் இஸ் ப்ளவுட் இன் ட்ரை சீசன் as an evaporation cracks developed for பெட்டர் சீட் பெனிட்ரேஷன், ரைட்? இப்போ வந்து இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் சம்மர்லேயே வந்து இதை ஒரு வாட்டி ஃப்ளோ பண்ணிட்டு போயிடுவாங்க. பிகாஸ் மழை பெய்ஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்ல தண்ணி உள்ள போய்க்கும் அப்படிங்கிறதுக்காண்டி. The regions are Maharashtra, Gujarat, Madhya Pradesh, Andhra Pradesh and parts of Tamil Nadu, right? And இதோட லேண்ட் இதோட எவ்வளவு தூரம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் அப்படின்னா அமாங் இந்தியாவில் டோட்டலா 16.6% வந்து நமக்கு பிளாக் சாயில் தான் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் பிளாக் சாயில். நெக்ஸ்ட் இஸ் ரெட் அண்ட் எல்லோ சாயில். இப்போ இக்னீஷியஸ் ராக்ஸும் மெட்டமார்பிக் ராக்ஸும் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வெதரிங் ப்ராசஸ் கீழே போனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த ரெட் அண்ட் எல்லோ சாயில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபெர்டைல் வந்து அலுவியல், அதுக்கப்புறம் பிளாக் சாயில், தேர்ட் ஒன் வந்து இந்த ரெட் அண்ட் எல்லோ சாயில், ரைட்? இது ஏன் ரெட் கலர்ல இருக்கும் அப்படின்னா டியூ டு திஸ் பிரசன்ஸ் ஆஃப் ஃபெரஸ் ஆக்சைடு. அண்ட் இது நமக்கு இது வந்து ஹைட்ரேட்டட் ஃபார்ம்ல இருக்கு, லைக் வாட்டர் எல்லாம் அதுல நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு அப்படின்னா தென் இட் வில் பி லுக்கிங் இன் எல்லோ கலர். அண்ட் இட் இஸ் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட்டட் டைப் ஆஃப் சாயில். இது அதே இடத்துல ஆரிஜினேட் ஆகி அங்கேயே இருக்காது. இப்போ பிளாக் சாயில் பார்த்தோம் அப்படின்னா அது அங்கதான் வந்து அதோட பேரண்ட் மெட்டீரியலுமே இருக்கும், அதுவுமே அங்கதான் இருக்கும். பட் ஆனா இந்த ரெட் அண்ட் எல்லோ சாயில் அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த அலுவியல் சாயில் எதுவுமே அப்படி கிடையாது. அண்ட் எஸ், திஸ் இஸ் டெபிசிட். நம்ம பிளாக் சாயில் என்னெல்லாம் இருந்ததோ அது எதுவுமே இங்க இருக்காது. நைட்ரஜன், லைம், மெக்னீஷியா,
phosphate இதெல்லாம் இங்க இருக்காது. இட் இஸ் ரிச் இன் பொட்டாஷ். அண்ட் இது வந்து நம்ம ப்ராப்பரா ஃபெர்டிலைசர் மேன்யூஸ்லாம் பண்ணி இரிகேட்லாம் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணிக்கலாம், ரைட்? அண்ட் இட் இஸ் போரஸ், ஏரியேட்டட் அண்ட் ஃப்ரையபிள். வாட் இஸ் போரஸ்? சாயில் வந்து கம்ப்ளீட்டா பேக்டா இல்லாம கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், ரைட்? ஸோ வந்து போரஸா இருக்கு அப்படின்னா அது வந்து வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள வந்து அலோவ் பண்ணும், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் ஏரியேட்டட் அப்படின்னா அதுக்குள்ள யாருமே வந்து பாஸ் ஆக முடியும். நெக்ஸ்ட் ஃப்ரையபிள்ங்கிறது வந்து வி கேன் கிரம்பிள் இட், அதை வந்து நம்ம வந்து கிரம்பிள் பண்ணலாம் அந்த சாயில. ஸோ திஸ் இஸ் வாட் ரெட் அண்ட் எல்லோ சாயில். இது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா பெரிஃபரி ஏரியாஸ் ஆஃப் டெக்கன் பிளாட்டியூ. டெக்கன் பிளாட்டியூட பெரிஃபரி ரீஜியன்ஸ்ல நமக்கு இந்த ரெட் அண்ட் எல்லோ சாயில் இருக்கு. அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, தெலுங்கானா, நீல்கிரிஸ், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ். அண்ட் இந்த இடத்துல இதெல்லாம் கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா மில்லட்ஸ், பல்சஸ், லின்சீட் அண்ட் டொபாக்கோ, ரைட்? டோட்டல் ஏரியால இட் வில் பி ஆஃப் 10.6%. அலுவியல் சாயில் எவ்வளவு பார்த்தோம்? 22%. Yeah, around 22 point something. Next one, the black soil, it is about 16.6. 16.6. And the next one, the red and yellow soil, இது வந்து 10.6. This is red and yellow soil. And next is laterite soil. Okay, இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா லைக் அதிக டெம்பரேச்சர், ஹெவி ரெயின்ஃபால் இருந்து கண்டினியூஸா வெட் பீரியட், ட்ரை பீரியட்ஸ் இந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்ததுனால நமக்கு லேட்ரைட் சாயில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் ஜென்ரலா இட் இஸ் ரெஃபரிங் டு திஸ் மான்சூன் கண்டிஷன், ரைட்? ஸோ இதனால ஃபார்ம் ஆயிருக்கிறது தான் நமக்கு வந்து லேட்ரைட் சாயில். அண்ட் வாட் இஸ் லீச்சிங்? Have you crossed this word? Leaching? Yes, ma'am. What is leaching? Soil குள்ள அப்படியே பெர்குலேட் ஆகி போகிறது. எது பெர்குலேட் ஆகி போறது? லைக் ஃபர்டிலைசர் யூஸ் பண்றாங்கன்னா அது ரிமைன்ஸ் எல்லாம் வந்து ரெசிடியூஸ்லாம் அப்படியே சாயிலுக்கு அடியில போயிடும். ஓகே, ப்ராசஸ் So தான் லீச்சிங். லீச்சிங். ஓகே, ஸோ எக்ஸாக்ட்லி லீச்சிங்கிறது என்ன அப்படின்னா லைக் இப்போ இங்க வந்து வாட்டர் வந்து இருக்கு அப்படின்னா அந்த சாயில்ல அதுல சில மினரல்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா இட் வில் பி வென்ட் அவே, அந்த வாட்டரோடய அடிச்சுட்டு போயிடும். தட் இஸ் லீச்சிங், ரைட்? இப்போ மழை பெய்யுது அப்படின்னா இந்த சாயில இருக்கக்கூடிய லைம், சிலிக்கா இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி வென்ட் அவே, ரைட்? ஸோ இந்த இன்சாலிபிளா இருக்கும்ல வாட்டர்ல வந்து கரைஞ்சு போகாத மற்ற வாட்டர் சை மினரல் காம்போனன்ட்ஸ், ஃபெரஸ் ஆக்சைடு அண்ட் அலுமினா இது எல்லாமே வந்து அங்க இருந்துக்கும், ரைட்? இட் இஸ் கால்ட் அஸ் டீசிலிகேஷன். டீனா வந்து எப்பவுமே டெலிட்னு அர்த்தம். ஸோ டீசிலிகேஷன் அப்படின்னா சிலிக்காவை அங்கிருந்து ரிமூவ் பண்றது, ரைட்? ஸோ இப்போ இந்த சாயில்ல மழை பெய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த லைம் சிலிக்கா எல்லாமே வந்து இட் வில் பி ரிமூவ்ட் அவே, ரைட்? வாஷ்ட் அவே. அதுதான் வந்து லீச்சிங்கிற ப்ராசஸ். அண்ட் இந்த சாயில்ல என்ன ஆகும் அப்படின்னா ஹியூமஸ் கண்டென்ட்டுமே வந்து அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியா, ஹை டெம்பரேச்சர்ல வாழக்கூடிய பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹியூமஸ் கண்டென்ட்டையும் ரிமூவ் பண்ணி விட்டுரும், ரைட்? திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லேட்ரைட் சாயில். அண்ட் இந்த இடத்துல வந்து அக்ரிகல்ச்சர்லாம் நல்லாலாம் பண்ண முடியாது, பட் வி கேன் டூ பிளான்டேஷன் கிராப்ஸ், ரைட்? ஸோ தயார் திஸ் டீ, ரப்பர், காஃபி, கேஷ்யூஸ் எல்லாமே இங்க வந்து பண்ணலாம். இந்த சாயில இருந்தா வந்து நம்ம இந்த பிரிக்ஸ் எல்லாமே வந்து மேட் பண்றாங்க. அண்ட் இட் இஸ் ஆஃப் கோர்ஸ் டெக்ஸ்சர், ரைட்? ஸோ இட் வில் பி ரிச் இன் திஸ் ஃபெரஸ் ஆக்சைட் அண்ட் அலுமினா, இது ரெண்டும் ரிச்சா இருக்கும். இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த லீச்சிங் ப்ராசஸ்னால இட் வில் பி வாஷ்ட் அவே, ரைட்? And regions were Meghalaya, Karnataka, Kerala, Tamil Nadu, and hilly regions of Assam, Rajmahal Hills and Chota Nagpur Plateau. Total 7.2% வந்து நமக்கு இங்க இருக்கு. பிகாஸ் நமக்கு ப்ரிடாமினெண்டா நமக்கு வந்து வெட் அண்ட் ட்ரை சீசன் இருந்துட்டே இருக்கிறதுனால, மான்சூன் இருக்கிறதுனால இந்த சாயில் வந்து ஃபார்மேஷன் இங்க இருக்கு. திஸ் இஸ் லேட்ரைட் சாயில். நெக்ஸ்ட் இஸ் அரிட் சாயில். அரிட் சாயில் எங்க இருக்கும் ஜென்ரலி? டெசர்ட்ல இருக்கும், ரைட்? ஸோ அங்க வந்து எவாபரேஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த சாயில்ல வந்து சலினிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ரைட்? அண்ட் இட் இஸ் சாண்டி, போரஸ், கோர்ஸ் அண்ட் இட் வில் பி ரிச் இன் சால்ட்ஸ், ரைட்? இங்க ரெயின்ஃபால் வந்து less than 50 சென்டிமீட்டர் அங்க இருக்கும். அண்ட் இது வந்து விண்ட் டெபாசிஷன் வந்து இந்த இடத்துல ஜாஸ்தி இருக்கும் அரிட் சாயில்ல. அண்ட் இது ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கும்போது லோ ரெயின்ஃபால் அண்ட் ஹை டெம்பரேச்சர், இதுதான் இதுக்கான சாயில் ஃபார்மேஷனுக்கான ரீசன்ஸ். இது எங்க இருக்கு அப்படின்னா டெசர்ட் ரீஜன் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் இது இருக்கும். சவுத் வெஸ்ட் ஹரியானா அண்ட் பஞ்சாப், வெஸ்டர்ன் ராஜஸ்தான், ரைட்? அண்ட் ஆக்சுவலி ஃபர்டைல் தான், ஆனா வந்து இங்க தண்ணி இல்லாததுனால இங்க நம்ம எதுவும் பண்ண முடியாது, ரைட்? ஸோ டிராப்ட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ் எல்லாமே நம்ம இங்க வளர்த்துக்கலாம். லைக் ஜவர், மில்லட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்க வந்து நம்ம க்ரோ பண்ணலாம். அண்ட் டோட்டல் ஏரியால இட் இஸ் அபவுட் 3.9% வந்து நமக்கு இந்த அரிட் சாயில் வில் பி தேர். நெக்ஸ்ட் இஸ் சலைன் ஆர் அல்கலைன் சாயில். இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருப்போம்? alluvial black soil, red and yellow soil தான் laterite soil.
Red and yellow soil. Arid. Okay. Red and yellow soil. And fourth one is that Laterite one. laterite. அதுக்கப்புறம் பார்த்தது வந்து fifth one is arid soil. Now we are going to discuss about saline or alkaline soil, right? இது வந்து லைக் இந்த இடத்துல வந்து வாட்டர் லாக் ஆகி ஐ மீன் அந்த இடத்துல தண்ணி எப்பவுமே தேங்கி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய சாயில் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா saline or alkaline soil சொல்றோம், ரைட்? எங்கெல்லாம் தண்ணி தேங்கி இருக்கோ அந்த இடத்துல இருக்கிறது, ரைட்? இங்க வந்து எப்பவுமே salinity வந்து ஜாஸ்தியா இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரை கிளைமேட் அண்ட் ஹை எவாப்ரேஷனால அங்க இருக்கக்கூடிய சாயிலும் அப்படிதான் இருக்கும். ஸோ இது வந்து எப்பவுமே இன்ஃபர்டைலா தான் இருக்கும். salinity ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு வெஜிடேஷனுமே நம்ம வந்து க்ரோ பண்ண முடியாது. அண்ட் திஸ் இஸ் வாட் saline or alkaline soil. தட்ஸ் இட். இது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா பீகார், ராஜஸ்தான், யூபி, பஞ்சாப், ஹரியானா அண்ட் மகாராஷ்டிரா இந்த ரீஜன்ஸ் ஃபுல்லுமே வந்து நமக்கு saline and alkaline soils will be there. Next is PT or organic soil. Yes, we shall complete this. Okay. Generally வந்து PT soil இந்த ஆர்கானிக் சாயில வந்து ஹியூமஸ் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ரெயின்ஃபாலும் ஜாஸ்தியா இருக்கும், அதனால இங்க ஹியூமஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் சில டைம்ல இது அல்கலைனா இருக்கவும் சான்சஸ் இருக்கு. இட் இஸ் ஹெவி அண்ட் டார்க், ரைட்? ஸோ இந்த இடத்துல எதெல்லாம் டெபிசிட்டா இருக்கும் அப்படின்னா பிடி சாயில்ல பொட்டாசும் பாஸ்பேட்டும் இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும். மற்றபடி இட் இஸ் ரிச் இன் ஹியூமஸ் ஒன்லி, ரைட்? திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிடி ஆர் ஆர்கானிக் சாயில். அண்ட் இதோட ரீஜியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால், ஒரிஷா அண்ட் கேரளா இந்த ரீஜியன்ஸ் எல்லாமே நமக்கு பிடி சாயில்ஸ் will be there. நெக்ஸ்ட் இஸ் மவுண்டைன் சாயில், ரைட்? ஸோ மவுண்டைன் சாயில் வந்து டியூ டு தி ஸ்லோப்புங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து எரோஷனால இட் வில் பி கெட்டிங் வாஷ்ட் அவே, ரைட்? ஒரு ஹெவி ரெயின்ஃபால் வருது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மண் எல்லாமே அரைச்சிட்டு போயிடும். அண்ட் ஜென்ரலா இந்த சாயில்ஸும் ரொம்ப தின்னா இருக்கும் அண்ட் இட் இஸ் குவைட் இன்ஃபர்டைல், ரைட்? ஸோ சம் ஆஃப் தி சாயில்ஸ் ஆர் பீக் சாயில், மிடோ அண்ட் ஃபாரஸ்ட் ஹில் சாயில்ஸ், ரைட்? அண்ட் இதுவுமே வந்து ஹியூமஸ் ரிச்சா இருக்கும் அண்ட் இட் வில் பி டெபிசிட் இன் பொட்டாஸ், பாஸ்பரஸ் அண்ட் லைம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் தட்ஸ் இட். இது வந்து அப்பர் ஸ்லோப்ல இருக்கும்போது இது ரொம்ப கோர்ஸா கொஞ்சம் பெரிய பெரிய சாயிலா இருக்கும். இதே வேலி சைட்ல பார்க்கும்போது அது கொஞ்சம் சின்னதா இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் எரோஷன். ஒன்னொன்று மோதி அதோட சைஸ் வந்து இட் வில் பி கெட்டிங் ஸ்மாலர். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மவுண்டைன் சாயில் அண்ட் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டீ, காஃபி, ஸ்பைசஸ் அண்ட் ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ். அண்ட் ரீஜியன்ஸ் வேர் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ், உத்தராஞ்சல், அஸ்ஸாம், சிக்கிம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் இது எல்லாமே வந்து மவுண்டைன் சாயில்ஸ் கீழே வந்தது. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. எனி டவுட் டில் நவ்? Any doubts? No, ma'am. Okay. ஒரே ஒரு வாட்டி சாயில் மட்டும் ஒரு வாட்டி என்னன்னு பார்த்துட்டு then we shall conclude this class. First one is what? Alluvial. Alluvial soil. Second one? Black soil. Black soil. Third one? Red or yellow. Red and yellow. Red. ஹைட்ரேட்டடா இருந்தா அது எல்லோ சாயிலா இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் Laterite. லேட்ரைட். ஃபிஃப்த் ஒன் Arid Arid. soil. arid soil or arid soil. Sixth one PT soil. PT or organic soil. Seventh one Mountain soil. alkaline soil. saline and alkaline soil. அது வந்து இங்க வந்தது. சரி, ஓகே. saline and alkaline soil. Eighth one mountain soil. சரி, alluvial soilக்கு ஏதாவது 2 பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். river Deposit. River delta. ஓகே Delta regions. ஓகே Highly fertile. ஹைலி ஃபர்டைல். ஓகே, போதும். alluvial soil எந்த ரீஜன்ஸ்ல இருக்கும்? வேற செட் alluvial soil கேக்கலப்பா. Ganga plains. Ganga plains. Okay. Next one, black soil. How it is formed? Black soil. Solidification of lava. Okay. Where it is located? Black soil. Maharashtra, Gujarat. Okay. Another name of black soil? Black Redder cotton. soil. Regular soil, black cotton soil. Okay. Enough. Red and yellow soil. Why it is red in color? Ferrous oxide present ஆயிருக்கு நான். Okay.
அண்ட் ஹைட்ரேட்டடா இருந்தா அது என்ன கலர்ல இருக்கும்? எல்லோ கலர்ல இருக்கு. ஓகே, லொகேஷன்? கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு. ஓகே. லேட்டரைட் சாயில், how it is formed? ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹெவி ரெயின்ஃபால். ஓகே, ஆல்டர்னேட்டிவா நமக்கு வெட் அண்ட் ட்ரை சீசன் வரதுனால நமக்கு லேட்டரைட் சாயில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் ஓகே, இங்க தான லீச் கேக்கலப்பா. டீசிலிகேஷன், ரைட்? எஸ் மேம். வாட் இஸ் லீச்சிங்? மினரல்ஸ் எல்லாம் அப்படியே பெர்குலைட் ஆகி கீழே போயிடுது. வாஷ் அவே பண்ணி போயிருக்கு, அந்த இடத்துல இருக்காது. ஸோ இன்சாலிபிள் மினரல்ஸ் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கும். மழை பெஞ்சது அப்படின்னா அந்த சாயில இருக்கக்கூடிய சாலிபிள் மினரல்ஸ் எல்லாமே வந்து இட் வில் பி மூவ்ட் அவே. ஒன்று பெர்குலேட் ஆகி கீழே போயிடும், இல்லை வாஷ் அவே ஆகி வெளியே போயிடும், ரைட்? அண்ட் எந்த ரீஜன்லாம் லேட்டரைட் சாயில் இருக்கு? ஹில்லி ரீஜன்ஸ், தமிழ்நாடு, தமிழ்நாடு ஹில்ஸ், மேகாலயா. டு பி எக்ஸாக்ட் வந்து அது வந்து டெக்கன் பிளாட்டியோட மார்ஜின்ஸ்ல தானே பார்த்தோம் இல்லையா? சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. ஸோ டெக்கன் பிளாட்டியோட மார்ஜின்ஸ் ஃபுல்லுமே நமக்கு வந்து லேட்டரைட் சாயில் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் அரிட் சாயில் ஆர் ஏரிட் சாயில். வாட் இஸ் இட்? லெஸ் தென் 50 சென்டிமீட்டர் ரேஞ்ச்ல இருக்கனால ஃபார்ம் ஆகிற சாயில் மேம். ஓகே, டெசர்ட் ஏரியாஸ்ல இருக்கு. ஓகே. Mostly it will be like the wind movement nala it will be moving from one place to another place. And next is peaty or organic soil. What is that? ஹை ஹியூமஸ் கண்டென்ட் இருக்கும் மேம். அது அப்புறம் ஹை ரெயின்ஃபால் இருக்கனால ஃபார்ம். Okay. Next is saline or alkaline. அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? கண்டினியூஸ் வாட்டர் லாக்ட் கண்டிஷன்னால எவாபரேஷன் ஆயிட்டே இருக்கிறதுனால அந்த சாயில் ஃபுல்லா அப்படி இருக்கும். Next is mountain soil. மவுண்டன் ஸ்லோப்ஸ்ல வந்து எரோஷன்னால மேல கோர்ஸா இருந்த சாயில் கீழே வர வர அப்படியே லோமியெல்லாம் ஸ்லிட்டி ஆயிரும். கொஞ்சம் ஃபைனரா மாறிடும் அது. ஸோ தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மவுண்டைன் சாயில். அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸ். ஈவினிங் என்ன பார்க்கலாம்ப்பா? ரிவர்ஸ் பார்க்கலாமா இல்லை பயோஜியோகிராஃபி பார்க்கலாமா?